மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 42 47 வரை. ஒருவேளை புதிதாய் வந்திருக்கிறவர்கள் இருப்பார்களானால் சொல்லுகிறேன், இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிப்படியாய் பகுதியாய் மார்க்கு என்ற இந்த புஸ்தகத்திலிருந்து, பைபிளில் இருக்கிற மார்க் என்ற புஸ்தகத்திலிருந்து படித்து வருகிறோம். இயேசுனுடைய சிலுவை மரணத்தை குறித்த அந்த சம்பவத்தை பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது அப்படியே அடுத்த இந்த சம்பவத்தை பார்க்கிறோம், படிக்கிறோம். அதுதான் மார்க் 15:42 47 வரை வாசிக்கிறேன். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலம் ஆனபோது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இன்றைக்கு இயேசுனுடைய அடக்கத்தை குறித்த அந்த சம்பவத்தை படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இதெல்லாம் எதுக்கு பிரசங்கம் பண்ணணுமாங்க? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், ஆமாம், இது எதுக்கு பிரசங்கம் பண்ணோம்? இந்த பிரசங்கத்தை எதுக்கு நாங்கள் கேட்கணும்? இதில் எனக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சிங்கன்னா சொல்கிறேன். இயேசுனுடைய இந்த அடக்கத்தை குறித்த காரியத்தை நாம் ஏன் பார்க்கணும், இது ஏன் முக்கியம் அப்படின்ற கேள்விக்கு முதல்ல நான் என்ன சொல்வேன்னா, பைபிளில் இருக்குது, அதனால் பார்க்கணுங்க. பைபிளில் இருந்தாலே அது முக்கியம், அது நமக்கு தேவை, நமக்கு பயனுள்ளது, நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும். நமக்கு என்ன தேவைன்றது நம்ம விட இன்னொருத்தருக்கு தான் தெரியும், இல்லையா? பிள்ளைக்கு என்ன தேவைன்றது பிள்ளைக்கு தெரியுமா, பெற்றோருக்கு தெரியுமா? பெற்றோருக்கு தான் தெரியும். பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, விளையாட்டு பொருள், டிவி பார்க்குறது, ஸ்க்ரீன் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இதுதான் தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் பெற்றோருக்கு தெரியல, இல்லை நீ உட்காந்து படிக்கணும். பிள்ளைக்கு அது போராக தோணுது, இந்த படிக்கிறத யார் பண்ணுவா அப்படின்னு. ஆனால் அது பிள்ளைக்கு நல்லது. பிள்ளை விரும்புகிறது எப்போவுமே பிள்ளைக்கு தந்தால் அது பிள்ளைக்கே நல்லது இல்லை, இல்லையா? காய்கறி பிள்ளைக்கு பிடிக்காது, ஆனால் சாப்பிட்றது நல்லது, இல்லை சாப்பிடு பரவாயில்ல. அந்த மாதிரி பிள்ளைனுடைய தேவை பெற்றோருக்கு எப்படி தெரியுமோ, நம்முடைய மனிதர்களுடைய தேவை தேவனுக்கு தான் நல்லாவே தெரியும். நமக்கு என்ன தேவையோ அதை இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். நாம் இதை கவனிக்கும் போது இதிலிருந்து நம்மிடத்தில் பேசுவார். நிச்சயமாக நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட 1-2 காரணம் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன். ஏன் இது அடக்கத்தை குறித்த சம்பவத்தை பார்க்கணுன்னா, இப்போ இயேசுனுடைய இந்த அடக்கம் இது ஏன் குறிப்பாக பார்க்கணுன்னா, இயேசுனுடைய அடக்கம் வந்து அவருடைய இந்த மரணத்தோடையும் இந்த உயிர்த்தெழுதலோடையும் ரொம்ப க்ளோஸாக கனெக்டடாக இருக்குது, ரொம்ப பிணைந்து இருக்குது. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது மூணுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி. இந்த அடக்கம் என்பது வந்து கரெக்டாக அவருடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நடுவில் இருக்கிறதுனால ரெண்டுத்தோடையும் கனெக்டடாக இருக்குது, பிணைந்து இருக்குது. இந்த அடக்கத்தை குறித்து நீங்கள் கவனிக்கும் போது அவருடைய மரணத்தின் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் உயிர்த்தெழுதல் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் இன்னும் பலப்படும். அதை குறித்த விசுவாசம் பலப்படும் போது வாழ்க்கையே நல்லாயிடும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அடிப்படையில் தான் இருக்குது. அவர் மரிக்கல, உயிரோடு எழும்பலைன்னா நமக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாழ்க்கையிலையும் ஒன்றும் கிடையாது, நித்தியத்திலையும் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழும்பினது உண்மையானால் நமக்கு இந்த வாழ்க்கையிலையும் சரி நித்தியத்திலையும் சரி எல்லாமே உண்டு, இல்லையா? அப்போ எல்லாமே முழு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நித்தியமே அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அடிப்படையில் தான் இருக்கு. இந்த அடக்கம் என்பது ரெண்டுத்தோடையும் அப்படியே பிணைஞ்சு இருக்குது. ரெண்டுத்தையும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதை நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா
நாம ஒருவேளை அவருடைய அடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் வேதத்தில் அவருடைய அடக்கத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றப்போ சில நேரம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்ன்றதை விட்டுருவோம். அது எதுக்கு தேவையில்லாத தகவல். அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார் அப்படின்னு முடிச்சிருவோம் பாருங்க, அதை மட்டும் விளக்கிடுவோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அடக்கம் அங்கே பேக்கேஜில் வந்துடும். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4த்துலேயும் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாமே வருது. அது மட்டும் இல்லை, நிருபங்களில் முக்கியமான இடங்கள்ல சுவிசேஷம்னா என்னன்னு சொல்றப்பவே பவுல் அதை சொல்லி காமிக்கிறார். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 15 நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல சுவிசேஷத்தை, ஞாபகம் இருக்குதா? திரும்ப நினைப்பூட்டுறேன் உங்களுக்கு, சுருக்கமாக சொல்லி காமிக்கிறார். சுவிசேஷனா என்னன்னு அப்படியே சுருக்கப்படுத்தி சொல்றாரு பாருங்க. அருமையான ஒரு பகுதி, முக்கியமான பகுதி. 1 கொரிந்தியர் 15 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் சுவிசேஷனா என்னப்பா, இந்த நல்ல செய்தி என்னப்பா, நாம பிரசங்கிக்கிற இந்த நல்ல செய்தியினுடைய சாராம்சம், சுருக்கம் என்னது அப்படின்னு சொல்றப்போ பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், இதான் கேட்டுக்கோ, இதான் நம்முடைய செய்தி, மெயின் செய்தி என்னது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, எல்லாம் சொல்லுங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து பிறகு பலருக்கு தரிசனமானார். அப்போ இதுதான் சாராம்சம் பாருங்க. அப்போ நாம ஒருவேளை நம்முடைய காஸ்பிள் பிரசன்டேஷன்ல சுவிசேஷம் சொல்றப்போ இதை விட்டுட்டாலும் வேதம் விடுறது இல்லை, இது முக்கியப்படுத்துது பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் சொல்றீங்க, இந்த அடக்க பற்றிய காரியத்தை கவனிக்கணும்னா, இயேசுடைய அடக்கத்தை வச்சு பிறகு நிருபங்கள்ல ரொம்ப பயங்கரமான சூப்பரான சத்தியங்கள்லாம் போதிக்கப்படுது. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய ஞான ஸ்நானத்தையும் இயேசுனுடைய அடக்கத்தையும் பவுல் சம்பந்தப்படுத்தி பேசுறார். அதுக்குள்ள நான் இப்போ போக விரும்பல, ஏன்னா போனால் அது ரொம்ப நேரம் எடுத்துரும். ஆனால் ரொம்ப மகிமையான ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். உதாரணத்துக்கு கொலோசியர் 2:12, ரோமர் 6:2-3 நாள்லாம் உனக்கு தெரியாதா, நாம அவருடனே கூட ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அடக்கத்தை வச்சு ஒரு உன்னதமான ஒரு சத்தியத்தை பிறகு போதிக்கிறார். அடக்கம் ஒரு முக்கியமான ஒரு பேஸ் பாருங்க. பிறகு நிருபங்கள்ல நடக்க போற போதனைக்கு இங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சொல்லப்படுகிற காரியங்கள் ஒரு முக்கியமான பேஸ் மாதிரி, ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இதே போன்ற மற்ற சத்தியங்களும் இருக்கு. அடக்கத்தை வச்சு போதிக்கப்படுகிற மற்ற சத்தியங்கள் சிலதெல்லாம் அடக்கத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஆழமா புரிஞ்சுப்பீங்க. உதாரணத்துக்கு இயேசு சிலுவையில அறையப்பட்டு மரிச்ச அதே நாளைக்கு அடக்கம் பண்ணார். அந்த சேம் டேலே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. கரெக்டாக புனித வெள்ளி அன்றைக்கு மரிச்சார் நம்புகிறோம். இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படி ஏறக்குறைய 3 மணி மத்தியானம் நேரத்தில் மரிச்சிருப்பார். அந்த நாள் முடியறதுக்குள்ள அதே நாள்லே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று போதிக்குது வேதம். இது வெறும் ஒரு ஏதோ சரித்திரத்தில் நடந்த ஒரு தகவல்ன்றது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஆழமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன் அதே நாளில் சேம் டேல அடக்கம் பண்ணிட்டாங்க அவரை? ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டமே இருக்குது. மரத்தில் ஒருவன் தூக்கப்பட்டு அப்படி மரண தண்டனை கொடுத்து அப்படி ஒரு மனுஷன் மரிச்சார்னா அந்த மனுஷனை அந்த நாளைக்கே அடக்கம் பண்ணிடணும். ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில். அந்த சாபம் தேசத்துக்கு வந்துடக்கூடாது, அவரோடே முடிஞ்சிடணும், அவரோடே போயிடணும். இதை வச்சுக்கிட்டு பவுல் கலாத்தியர் 3:13 எழுதுறாரு, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு உண்டாகும்படி இப்படி நடந்தது. ஆவி குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது இயேசு சிலுவையில் நமக்காக சாபமானான்றது மட்டும் இல்ல, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார்ன்றது மட்டும் இல்ல, அவர் மரிச்ச அதே நாள் அடக்கம் பண்ணப்பட்டது என்ன காண்பிக்குது? அந்த சாபம் அவரோட முடிஞ்சிருச்சு, அந்த சாபம் அவரோட போயிடுச்சு. இப்ப நாம பெற முடியும்ன்றது என்னது? ஆசீர்வாதம். அப்போ மரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இயேசு நமக்காக சாபமானார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அடக்கத்தையும் சேர்த்து வச்சுங்க, அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம், இன்னும் மகிமையாய் அந்த சத்தியம் நமக்கு சேரும் பாருங்க. அப்போ அடக்கம் முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்ல வருகிறேன். அதனால் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு
இந்த சம்பவத்திலிருந்து நாம் சில நல்ல நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே பார்க்க வேண்டும், இதை கவனிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? முதல்ல இந்த அடக்கம், இயேசுனுடைய அடக்கம் எப்படி நடந்தது. ரெண்டாவது, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கவனிக்க வேண்டும், இது எப்படி நடந்தது, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும், என்னத்தை கவனிக்கணும், என்னத்தை பிடிச்சிக்கணும். முதலாவது, எப்படி நடந்ததுன்றது பற்றி பல டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கு பைபிளில். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தேயு 27, மார்க் 15, லூக்கா 23, யோவான் 19, இந்த 4 இடத்துலையும் அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்னு விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை 4த்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, எல்லா டீட்டெயிலையும் கேதர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற தகவல்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்டை கொண்டு வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வெறும் பைபிள் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். வேணுக்குனே கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்னா, எவ்வளவு தகவல் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குன்றீங்க பாருங்கள். நீங்கள் அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்ன்ற கொடுத்த டீட்டெயிலில் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லா டீட்டெயிலும் மார்க்கில் இல்லை, சிலது மத்தேயு, லூக்கா, யோவான் எல்லாத்தையும் கலந்து சொல்கிறேன். எப்போ அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? சாயங்காலமான போது, அந்த புனித வெள்ளி அன்றைக்கு சாயங்காலமான போது, ஓய்வு நாள் ஆரம்பமாக போகிற அந்த நேரத்தில், அதாவது புனித வெள்ளி அன்னைக்கு மறிக்கிறாரு, மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மறிக்கிறாருன்னு வைங்க. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை, யூதர்களுக்கு ஓய்வு நாள். ஆனால் யூதர் கணக்கின்படி ஓய்வு நாள் எப்போ தொடங்குது? வெள்ளிக்கிழமை சாயங்காலமே தொடங்கிடுது, வெள்ளிக்கிழமை நைட்டே தொடங்குது. நம்முடைய கணக்கின்படி இன்னைக்கு இந்த நாள் என்னைக்கு தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை 6 மணி காலைலன்னு சொல்லலாம், நீங்கள் 5 மணி காலைல, 4 மணி காலைலன்னு சொல்லலாம். யூதர் கணக்கு எப்படி தெரியுமா? ஒரு நாள் வந்து எங்கே தொடங்குதுன்னா, இப்போ சனிக்கிழமை எங்கே தொடங்குதுன்னா, வெள்ளிக்கிழமை இரவே தொடங்குது. வெள்ளிக்கிழமை சாயங்காலமே தொடங்கி சூரியன் அஸ்தமித்த பிறகு நாள் தொடங்கிடுது. அடுத்த நாள் அவங்க கணக்கின்படி ஒரு சாயங்காலத்திலிருந்து இன்னொரு சாயங்காலம், அப்படி தான் நாள் கணக்கு அவங்க பாருங்க அவங்களுக்கு. அப்போது வெள்ளிக்கிழமை மறிக்கிறாரு, ஓய்வு நாள் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. ஆயத்த நாளாக இருக்குது இது, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். ஆகவே அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால அவங்க அவசரமாக அவரை அடக்கம் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கு. யார் யார் அவருடைய அடக்கத்தில் இன்வால்வ்டாக இருந்தா அதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன். என்ன டீட்டெயில் சொல்லுது? ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பு. ஸோ இது வந்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு கிடையாது. இன்னைக்கு யோசேப்புன்னு சொன்னாலே அந்த யோசேப்பு கிடையாது, இந்த யோசேப்பு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்த ஆள் வந்து ஒரு பணக்கார, ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு யூத மத தலைவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அவர் என்ன பண்றாராம், போய் பொந்தியு பிலாத்து, அந்த தேசத்தினுடைய ஆளுநர், கவர்னர், டாப் ரோமன் அஃபீஷியல், அவர்கிட்ட, ஏன்னா அவர் தானே இயேசுக்கு மரண தண்டனை கொடுத்து சிலுவைக்கு அனுப்புனது. இந்த யோசேப் என்ன பண்றாரு, பொந்தியு பிலாத்துக்கிட்ட போயிட்டு, எனக்கு பாடி வேணும், பர்மிஷன் கொடுங்க, நான் இவர் அடக்கம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துக்கிட்ட பாடி கேட்குறாரு, இயேசுனுடைய சரீரத்தை கேட்குறாரு. பிலாத்து என்ன பண்ணுறாரு, பிலாத்து அவருடைய அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வந்து கொல்கோத்தா மலையில். அங்கே கொல்கோத்தாவில் ஒருத்தன் இன்சார்ஜாக இருக்கிறான். யார் அது? 100க்கு அதிபதி. அவன் தானே இயேசுவ தேவகுமாரன் என்று சொன்னான். பிலாத்து என்ன பண்ணுறான், அந்த 100க்கு அதிபதியை கூப்பிட்டு, இவர் மறிச்சிட்டாரா, மறிச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சா, கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டு உறுதி பெற்று மறிச்சிட்டார் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி சொன்ன பிறகு பாடியை, இயேசுடைய சரீரத்தை யோசேப்புக்கு கொடுக்கிறார். யோசேப்பு போய் அடக்கம் பண்றார். இதுல மற்ற சுவிசேஷம் நமக்கு போதிக்குது, நிக்கதேமுன்னு இன்னொரு செல்வாக்கு மிக்க யூத மத தலைவரும் வந்து உதவி செஞ்சு ஒன்னா சேர்ந்து அவங்க இயேசுவை அடக்கம் பண்றாங்க. எப்படி அந்த பாடியை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பற்றி எவ்வளோ தகவல் சொல்லப்படுது. இப்போ நான் வேணுக்குன்னே இந்த பேக்ரவுண்ட்லாம் கொண்டு வர விரும்பல, இதை எதையும் சேர்க்க விரும்பல, வெறும் பைபிளில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். இப்போ யோவான் சுவிசேஷத்தில், மற்ற சுவிசேஷத்தில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இயேசுடைய பாடியை ஆயத்தப்படுத்தினாங்க. அதாவது அந்த நிக்கதேமுன்ற ஆள் வந்து 100 பவுண்டு அந்த நறுமண பொருட்கள் அதெல்லாம் கொண்டு வராராம்.
கொண்டு வந்து, அது என்ன விலையாக இருக்கும்னு பிறகு சொல்கிறேன், 100 பவுண்டு நறுமண பொருட்களை கொண்டு வந்து நல்ல க்ளீன் ஃபைன் லினன் துணி, நல்ல லினன் துணி வாங்கிட்டு வந்து அதில் இந்த நறுமண பொருட்களை வச்சு அதில் இயேசுடைய சரீரத்தை ரேப் பண்ணி அப்புறம் அவரை கல்லறையில் போய் வைக்கிறாங்க. அந்த கல்லறையை பற்றி எவ்வளோ டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த ஏரியாவில் இருந்தது, யாருக்கு சொந்தம், எப்படிப்பட்ட கல்லறை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஏரியாவில் இருந்துதான், இயேசு எங்கே அறையப்பட்டாரோ கொல்கோத்தா மலைக்கு பக்கத்திலேயே இருந்துதான். அதுவும் ஒரு காரணம் அங்கே அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு, ஏன்னா பக்கத்தில் இருக்குது, சீக்கிரத்தில் போய் மூவ் பண்ணி அடக்கம் பண்ணிடலாம். அந்த கொல்கோத்தா மலைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துதான், அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு கல்லறை இருந்துதான். அந்த கல்லறைக்குள்ளாக யாரும் இது வரைக்கும் வைக்கப்படவே இல்லையா, ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு கல்லறை, புதிய கல்லறை. யாருக்கு சொந்தமாக இருந்தது அந்த கல்லறை? இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு சொந்தமாக இருந்தது. அந்த ஆள் கொஞ்சம் பணக்காராள். இந்த கல்லறை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ இன்னைக்கெல்லாம் எப்படி இப்போ கல்லறை கிரவுண்டில் அப்படியே தோண்டி சரீரத்தை அப்படி உள்ள ஆழத்தில் வைக்கிறாங்க. இது வேற மாதிரி கல்லறை பாருங்க. கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறை, கற்பாரியில் வெட்டி இருந்த கல்லறை, அப்படிப்பட்ட கல்லறையில் போய் வச்சாங்க. வச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு வந்து ஒரு பெரிய கல்லை வந்து அந்த வாசலில் புரட்டி வைத்து கல்லறையை மூடுகிறான். அதுக்கப்புறம் மற்ற சுவிசேஷங்கள் சொல்லுது, ரோமர்கள் வந்து அவன் வந்து கல்லறையை சீல் வைக்கிறான், ரோம காவல்காரனை அங்கே நிற்க வைக்கிறான், யாரும் வந்து பாடியை அப்படி இப்படி இது பண்ணக்கூடாதுன்னு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த மற்ற சுவிசேஷங்களில். இப்போ இவ்வளோ டீட்டெயில் சொன்னேன், எவ்வளோ டீட்டெயில் சொன்னேன் கவனிச்சிங்களா? எவ்வளோ நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே பைபிள் இருந்து சொன்னேன், வேறு எதுவும் சேர்க்கல நான். ஆனால் வேணுங்கன்னே ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது நான் சொன்னதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் இல்லை, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து 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 நோட் பண்ணேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு எப்படி தெரியும்? மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் பார்த்து தெரியும். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானுக்கு எப்படி தெரியும்? நேரில் கண்ட சாட்சிகள், நேரில் பார்த்த சாட்சிகள், அப்படிதான் தெரியும் அவங்களுக்கு. பாருங்க பாருங்க, ஆவியானவர் ஏவராரு, ஆனா அநேக நேரம் தேவன் செயல்படுகிற விதம் வந்து த்ரூ நேச்சுரல் மீன்ஸ். நேரில் பார்த்த சாட்சிகளை வச்சு சொல்றாருன்றது மார்க்கே காமிக்கிறாரு. நமக்கு ஏற்கனவே தெரியும், போன வாரம் சொன்னேன் இல்லையா, நேரில் பார்த்த சாட்சிகள்னா யாரா இருந்திருப்பாங்க? முக்கியமான சாட்சிகள் அந்த பெண்கள், அந்த 2 பெண்கள் 47ஆம் வசனத்தில் 2 பெண்களை பேர் சொல்லி சொல்றாரு. இவங்க பார்த்தாங்க அடக்கம் பண்றதை, இவங்க பார்த்தாங்க. மகதலேனா மரியாள், யோசேன் தாயாகிய மரியாள், மற்றும் நான் நினைக்கிறேன் நிக்கதேமு கூட சாட்சியா இருக்கிறார், அவர் அங்க இருக்கிறாரு. யோசேப்பு அவரும் ஒரு சாட்சியா இருந்திருக்கலாம். நேரில் பார்த்த சாட்சிகள் சொன்னதை வச்சு தான் இங்க இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். திஸ் இஸ் ஐ விட்னஸ் டெஸ்டிமனி. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஏன் வேணுக்குன்னு இவ்வளோ டீட்டெயில் கொடுத்தேன்னா, ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு தெரியலன்னா அது என்ன கிறிஸ்தவங்க இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இது உண்மையிலே நடந்தது என்பதற்கு இவ்வளோ டீட்டெயிலே ஒரு ப்ரூஃப். இவ்வளோ டீட்டெயில் வந்து உங்களுக்கு ட்ரூ ஸ்டோரியில் தான் கிடைக்கும், உண்மையான கதையில் தான் கிடைக்கும். கட்டு கதையில் இவ்வளோ டீட்டெயில் வராது. டீட்டெயிலை குறைச்சிப்பாங்க, கருத்தை போதிக்க பார்ப்பாங்க. கரெக்டா? கட்டுக்கதை எப்படி? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவர் இங்கே போனார், அவருக்கு இப்படி நடந்தது, இதுலேருந்து கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், அப்படி தான் வரும் கதை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை, வெறும் டீட்டெயில் தான். இதுலேருந்து நீ இதை கற்றுக்கோ, அதை நான் பிரசங்கத்தில் சொன்னால் தான் உண்டு. இங்கே டீட்டெயிலாக இருக்குது. இது உண்மை சம்பவம். பாருங்க, இவ்வளோ டீட்டெயில் இருக்கிறதே அதை காண்பிக்குது. சில நேரம் ஒருத்தட்ட நீங்கள் என்ன நடந்தது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பீங்க, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்து வள 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 வளவன போயிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் வந்து பாயிண்ட்டுக்கு நேரம் வர முடியாது அவங்களால. இங்கே போனேன், வழியில் அவர் வந்தார், அவர்கிட்ட எப்படி சொன்னேன், எப்போ பாயிண்ட்டுக்கு வாப்பான்வீங்க நீங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, நடந்ததை சொல்கிறேன்ப்பான்வாங்க. உண்மை சம்பவங்களில் நிறைய டீட்டெயில் இருக்கும். அது அப்படிதான், அது உண்மை சம்பவத்தினுடைய ஒரு தன்மை. ஒரு காரியம் உண்மையா இல்லையானா அதை வச்சே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இவ்வளோ டீட்டெயில் நான் ஏன் சொன்னேன்னா, இவ்வளோ டீட்டெயில் இருக்கிறது என்னத்தை காண்பி, இது உண்மையிலே நடந்தது, இது ஒரு கட்டு கதை கிடையாது. இவ்வளோ டீட்டெயிலும் ஹிஸ்டாரிக்கலாக மேட்ச் ஆகும். பாருங்க, அந்த முக்கியமான சில பேரை பேர் சொல்லி சொல்றாரு. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அந்த ஆள் வந்து ரொம்ப பணக்கார ஆள். அங்கே எருசலேமில் எல்லாருக்கும் தெரியும், அவரை ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறார். அவர்
கணம் பொருந்திய ஆள், ஊருக்கே தெரியும் அவர் யாருன்னு. அவர் பேரெல்லாம் சும்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. நிக்கதேமு, அவரும் பெரிய ஒரு தலைவர், ஊருக்கே தெரியும் அவர் யாருன்னு. பொந்தியு பிலாத்து வந்து நாட்டு தேசத்தினுடைய ஆளுநர். இவங்க பேரை வச்சுக்கிட்டு கதையெல்லாம் கட்ட முடியாது பாருங்க. முக்கியமானவர்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கு. சமுதாயத்தின் கண்ணில் அவ்வளோ முக்கியம் இல்லாதவர்கள், அவர்களுடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண்கள், மகதலேனா மரியாள், அந்த அடுத்த மரியாள். இந்த டீட்டெயிலாம் எடுத்து நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணீங்கன்னா, அந்த காலத்தில் யூத வழக்கத்தின்படி ஒருத்தர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க, அதோட இந்த டீட்டெயில் ஒத்து போதான்னு போய் பார்த்தீங்கன்னா ஒத்து போகும், மேட்ச் ஆகும். இது கட்டுக்கதை இல்லைன்றதை பார்ப்பீங்க பாருங்க. யூத வழக்கத்தின்படி எப்படி அடக்கம் பண்ணாங்களோ அந்த காலத்தில் அப்படி தான் இயேசுவை அடக்கம் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இயேசு அடக்கம் பண்ணாங்க. ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன், அது தெரிஞ்சுக்கோங்க, அதை நம்புங்க. இது உண்மையிலே நடந்தது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம். சரி, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும், இந்த வர்ணனையிலிருந்து நாம் என்ன கவனிக்க வேண்டும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அடக்கத்தை வச்சுக்கிட்டு வேற காரியங்களை போதிக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம பார்க்கல. இங்கே சுவிசேஷங்கள் அடக்கத்தை ஒரு விதமாக வர்ணிக்கிறாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அவங்க ஒரு நோக்கத்தோடு எழுதுறாங்க, இந்த அடக்கத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, மார்க்கு அவருக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, இந்த மார்க் புஸ்தகத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. 4 சுவிசேஷங்கள் பாருங்கள், எல்லா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாருமே அவருடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யூனிக்காக பேசுகிறாங்க. கொஞ்சம் இங்கே இல்லாத டீட்டெயில் அங்கே இருக்கும், அங்கே இல்லாத டீட்டெயில் இங்கே இருக்கும். அப்போ மார்க்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அவர் குறிப்பாக என்ன சொல்ல வர்றார், என்னத்தை வலியுறுத்துறார், இதை வச்சு நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னத்தை கவனிக்க வேண்டும். நம்பர் 1, இந்த அடக்கத்தை குறித்த இந்த சத்தியம் அவருடைய மரணத்தை குறித்த சத்தியத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தையும் சப்போர்ட் பண்ணுது என்பதை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அடக்கத்தை குறித்த சத்தியம் இது வந்து மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பாயிண்ட். இது அடக்கத்தை ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அவருடைய அடக்கத்தை பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த அடக்கத்தை குறித்த சத்தியம் வந்து அவருடைய மரணத்தை குறித்த சத்தியத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்துக்கும் ஆதரவாக இருக்குது, ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுது. எந்த விதத்தை சப்போர்ட் பண்ணுது, அவருடைய அடக்கம் வந்து அவருடைய மரணத்தை கன்ஃபார்ம் பண்ணுது, எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக இருக்குது. அவருடைய அடக்கம் வந்து அவருடைய அடக்கத்து குறித்த சத்தியம் அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியத்தை நாம் கேட்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்துது. அவருடைய அடக்கம் வந்து அவருடைய மரணத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அவர் பிறகு உயிர்த்தெழ போகிறார்ன்ற அந்த சத்தியத்தை நம்ம கேட்கும்படி நம்மளை ஆயத்தப்படுத்துது. ரெண்டுத்தையும் பார்க்கலாம். பரியல் கன்ஃபர்ம்ஸ் டெத். பரியல் கன்ஃபர்ம்ஸ் டெத். அடக்கம் வந்து மரிச்சிட்டார்ன்றது கன்ஃபார்ம் பண்ணுது. சிம்பிளான பாயிண்ட் தாங்க. இயேசு மரிச்சிட்டார், உண்மையிலே மரிச்சிட்டார் என்பதற்கு இருக்கிறதுலே பெரிய ப்ரூஃப் என்ன தெரியுமா, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்னா மரிச்சவங்கள தான் நம்ம அடக்கம் பண்ணுறோம், இல்லை உயிரோடு இருக்கவங்களை அடக்கம் பண்ணுறோமா? மரிச்சவங்கள தான் அடக்கம் பண்ணுறோம். அப்போ அவர் அடக்கம் பண்ணப்பட்டதே என்ன காண்பிக்குது, நிச்சயமாக அவர் மரிச்சிட்டார். அதை குறித்த ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, மார்க்கும் அதை சொல்லி காமிக்கிறான், நான் காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் ஆக்சுவலாக மரிக்கல, பாடுபட்டார், ஃபெயிண்ட் ஆயிட்டார்ன்றாங்க. எப்படி சிலுவையில் வந்து ஃபெயிண்ட் ஆயிட்டாராம். அப்புறம் இந்த ரோமர்கள், ஒன்றும் தெரியாத ரோமர்கள்ல, அறிவில்லாத ரோமர்கள்ல, ஃபெயிண்ட் ஆயிட்டது போய் மரிச்சிட்டார் நினச்சி அவன் என்ன பண்ணான், பாடி இறக்கியா மரிச்சிட்டார் பிடி அப்படின்னு போய் கல்லறையில் வச்சுட்டாங்களாம். திடீர்னு அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டாராம் 3ஆவது நாள். ஏன்னா அவர் மரிக்கலையாம், ஃபெயிண்ட் ஆயிட்டாராம். சிலர் வேற விதமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி காரியம் வந்து இன்னைக்கு பேசப்பட்டது மட்டும் இல்லை, அன்றைக்கும் பேசப்பட்டது. இதெல்லாம் தெளிவுபடுத்தும்படி இல்லை அவர் உண்மையிலே மரிச்சிட்டார் என்பதற்காகவே அடக்கத்தையும் சொல்லி காமிக்கிறாங்க. அதையும் விடலை, இல்லை இதையும் கவனி நின்று. அவர் வெறும் சிலுவையில் மரிச்சான்றது மட்டும், அதுக்கப்புறம் போய் அடக்கம் பண்ணாங்க, இப்படி தான் அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே. அதுவும் மார்க் வந்து இதை வலியுறுத்தே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நான் சொன்னேன்ல மார்க்குக்கு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு. மற்றவங்க சொல்லாததை சிலது மார்க் சொல்கிறாரு. அதில் இது ஒன்று என்னன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க யோசேப்பு போய் பிலாத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டார் இயேசு பாடி பெற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் மார்க் ஒருத்தர் தான் பிலாத்து எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு டீட்டெயிலாக சொல்கிறாரு. கவனிங்க, 44ஆம் வசனம், 44ஆம் வசனம் அல்லது 43 தான் பர்மிஷன் கேட்க போகிறாரு.
துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். 43 வருது. 44 பாருங்க. அவர் இத்தனை சீக்கிரத்தில், பிலாத்து பேசுறாரு இப்போ, பிலாத்து ரியாக்ஷன் கிடைக்குது பாருங்க. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில், இப்போ என்ன நடக்குது பாருங்க, செக் பண்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. சைட்ல இருக்கிற இன்சார்ஜ் ஆளை கூப்பிட்டு மரிச்சிட்டாரா? அவன் சொல்றான் மரிச்சிட்டார், கன்ஃபார்ம் சார். அப்புறம் தான் பாடியை கொடுக்குறாங்க. ரோமர்கள் பாருங்க, ஒன்றும் தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. அவனுங்க ஈவிரக்கம் இல்லாமல் இருந்திருப்பானுங்க. ஆனால் they were ruthless but efficient பாருங்க. அவன் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக. இன்னைக்கு அவன் போட்ட ரோடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ரோமர்கள் போட்ட ரோடு. அவன் ஒன்றும் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஃபெயிண்ட் ஆனவரை போய் மரிச்சிட்டாருன்னு நினைக்கிற ஆள் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக பண்ணுற ஆட்கள் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு பரியல் கிரவுண்டுக்கு போயிட்டு, அடக்க ஒரு இடத்துக்கு போயிட்டு, சும்மா அப்படியே நினச்சபடி யாரையும் அடக்கலாம் பண்ண முடியாது. முதல்ல என்ன கேட்பாங்க, எப்பா ஆள் மரிச்சிட்டான்றதுக்கு ப்ரூஃப் எங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் எங்க? உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு போய் கல்லறைக்கு போயிட்டு, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு 6க்கு 3 இடம் வேணும், தோண்டிக்கிறேன் நான், அங்கே ஒருத்தரை புதைக்க விரும்புகிறேன்னு சொன்னேன், உங்களுக்கு விட மாட்டாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? இவர் யார்? டாக்டர் சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லும்? ஆமாம் மரிச்சிட்டாரு, இந்த டைமில் மரிச்சாரு, இதனால் மரிச்சாரு, எல்லாம் விவரமும் இருக்கும் பாருங்க. மெடிக்கலி சர்டிஃபைடாக இருக்கணும், அப்போதான் அடக்கம் பண்ணவே விடுவாங்க. ரோமர்களுக்கு ஒன்றும் ப்ரொசீஜர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் அவனுக்கு தெரியும் பாருங்க. அப்போ அவன் சர்டிஃபை பண்றான், மரிச்சிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பாடியே கொடுக்குறாங்க. ரோம ஆளுநரே அதை கன்ஃபார்ம் பண்றாரு, அப்புறம் தான் பாடியை கொடுக்குறாரு. மார்க் இதை சொல்லி காமிக்கிறார், மற்றவங்க சொல்லலை, இதை மார்க் மட்டும் சொல்லி காமிக்கிறார். மார்க்குடைய பாயிண்ட் என்ன? அவர் உண்மையிலே மரிச்சிட்டார், இந்த மற்ற கதையெல்லாம் நம்பாதீங்க. So burial confirms death. ரெண்டாவது, burial prepares us for the news about the resurrection. உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை கூடி சீக்கிரம் நம்ம கேட்க போறோம். அதுக்கு இந்த அடக்கம் நம்மளை ஆயத்தப்படுத்துது. அதாவது அவர் வெறும் ஃபெயிண்ட் ஆயிருந்தாருன்னா அப்படி எந்திரிச்சு வந்துடலாம். அவர் வெறும் சிலுவையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாருன்னா, சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஃபெயிண்ட் ஆகல, எஸ்கேப் ஆயிட்டார். அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் பாடுபட்டாராம். நான் கேட்குறேன், ரோமர்களுக்கு தெரியாதா யார் சிலுவையில் தொங்குறதுன்னு? தப்பான ஆள் சிலுவையில் போட்டு அறைவாங்களா? என்ன இதெல்லாம் மூடத்தனம் பாருங்க. அவர் வெறும் ஃபெயிண்டாக இருந்தாருன்னா உயிர்த்தெழுதலே தேவை, எந்திரிச்சு வந்துடலாம். அவர் ஏதோ எஸ்கேப் ஆயிட்டாருன்னா கொஞ்ச நாள் மறைவாக இருந்துட்டு திரும்ப அப்படியே வந்துடலாம். ஆனால் அவர் உண்மையிலே மரிச்சாருன்னா, அடக்கம் பண்ணப்பட்டாருன்னா, திரும்ப வரணும்னா ஒரே வழிதான், உயிரோடு எழும்பணும். அப்போ அவருடைய அடக்கம் உயிர்த்தெழுதல் அவசியம் என்பதை நமக்கு காண்பிக்குது. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்ன்ற விவரங்களை பார்க்க பார்க்க அவர் உயிரோட எழும்பிட்டார்ன்ற செய்தியும் இன்னும் ஈஸியாக நம்ப தோணுது. அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்ன்றதை பார்க்க பார்க்க அவர் உயிரோட எழும்பிட்டார்ன்ற செய்தி வரப்போ இன்னும் நம்ப முடியுது. அதை நம்பகத்தன்மையுடையதாக இருக்குது அது. அதாவது அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்ன்ற விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா, எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்? எருசலேமுக்கு வெளியே, ஜஸ்ட் வெளியே. சிலுவையில் எங்கே அறையப்பட்டாரோ அதுக்கு பக்கத்தில் தோட்டத்தில், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறை. ஊருக்கே தெரியும் அந்த ஆளை பற்றி, அவர் வச்சிருக்கிற நிலத்தை பற்றி தெரியும், அந்த கல்லறை லொக்கேஷன் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்படி ஊருக்கே தெரிஞ்ச ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அதே ஊரில் பப்ளிக்காக எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறாங்க பேதுருவெல்லாம். இவர் உயிரோட எழுப்பிட்டார், உயிரோட எழுப்பிட்டார், உயிரோட. அதே ஊரில். இப்போ இதை வேற ஊரில் போய் பேசினா வேற விஷயம். எங்கேயாவது கடல் கடந்து போய் எப்போ ஒருத்தர் மரிச்சார், உயிரோட எழும்பிட்டார் அப்படின்னு சொன்னால் எதுவும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க, யாரும் வெரிஃபை பண்ணவும் முடியாது. அதே ஊரில் நின்றுக்கிட்டு எங்கே இயேசுவை சிலுவையில் அரைங்க அரைங்கன்னு கத்துன அந்த கூட்டத்துக்கிட்ட இவங்க பேசுகிறாங்க, இவர் நீங்கள் அரைஞ்ச இயேசு இன்றைக்கு உயிரோட எழும்பி விட்டார் அப்படின்னு தைரியமாக பிரசவம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், யாரும் போய் செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா கல்லறையை? எங்கே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், யாருக்கு அந்த கல்லறை சொந்தம் எல்லாம் தெரியும் பாருங்க. செக் பண்ணா செக் பண்ணியிருக்கலாம். தைரியமாக அவங்க பிரசவம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் அதில் சில டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ணிட்டு கல்லை கொண்டு வந்து மூடுறாங்க. மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்படுது, ரோமர் சீல் வைக்கிறான், காவல்காரனை நிறுத்துறான். நீங்கள் நினைக்கிறீங்களா ரோமர் காவல்காரன் முக்காவாசி வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறீங்களா? ஒரு விதத்தில் நான் வாட்ச்மேனுங்களை கண்டு பரிதாபப்படுறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்குன்னா என்ன, அது அநியாயமாக இருக்குது. ஒரு விதத்தில் நைட்டு தூங்குறதுக்கு, அதில் போய் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போ அவங்க தூங்குறப்போ நான் புரிஞ்சுக்கிறேன்.
ஆனால் என்ன சொல்ல வரேன், ரோமர்கள் காவலுக்கு வச்சாங்களே அந்த ஆளுங்க, அவங்க அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இவங்கெல்லாம் பாருங்க ப்ரொஃபஷனல்ஸ். அவன் சீல் வச்சு காவல் நிற்கிறான். இவ்வளோ நடந்தும் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டான்ற விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதலை பற்றி கேட்குறப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ இது சேஃப்டி வச்சும் ஞாயிற்றுக்கிழமை அந்த கல்லும் தள்ளப்பட்டிருக்கு. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு தூதனும் உட்காந்துக்கிட்டு இவர் இங்கே இல்லை, இவர் உயிரோட எழும்பிட்டார்னு சொல்கிறாருன்னா, அப்போ இதெல்லாம் டீட்டெயிலையும் மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நம்ப முடிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அவருடைய அடக்கத்தை குறித்த விவரங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை கேட்கும்படி நம்பும்படி நம்மை ஆயத்தப்படுத்துது. Prepares us to hear and receive and believe the truth about the resurrection. இப்போ அவருடைய அடக்கத்தை குறித்த சத்தியம், அவருடைய மரணத்தை குறித்த சத்தியத்தையும் உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியத்தையும் சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு ஆதரவாக இருக்குது. இது ஏன் முக்கியம்? இதெல்லாம் உண்மையிலே நடந்தது என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆதாரம் பாருங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது, அவர் மரிச்சார் என்பதற்கு ஆதாரமாக இருக்குது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது, அவர் உயிரோட எழும்பிட்டார் என்பதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ப உதவுது நமக்கு. ஏன் முக்கியம்? இதெல்லாம் சரித்திர உண்மைகள். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாசமே கட்டப்பட்டிருக்கு, நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட்டிருக்கு. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அடிப்படையில். இது இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நான் வீட்டுக்கு போயிடலாம் இப்போவே. அவர் சிலுவையில் மரிச்சது உண்மை இல்லைன்னா, அவர் அடக்கம் பண்ணது உண்மை இல்லைன்னா, அவர் உயிரோட எழும்பினது உண்மை இல்லைன்னா எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது உண்மையாக இருக்கிறதுனால தான் இங்கே வாரம் நடக்குது சர்வீஸு, வாரம் பிரசவம் பண்ணுறோம், ஒரு நம்பிக்கையோட பிரசவம் பண்ணுறோம். நீங்களும் நம்பிக்கையோட கேட்குறீங்க, அவரை நம்புகிறோம், தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனைனாலும் அவரை நோக்கி கூப்பிட்றோம், இயேசுவே எங்களுக்கு உதவ ஆண்டவரே அப்படின்றோம். இப்போ இதில் தான் வாழ்க்கையாக இருக்குது. அதனால் இதில் உறுதியாக இருக்கணும். ஆமாம், அவர் மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட எழும்பி விட்டார். முதல் பாடம். Burial supports the truth about the death and resurrection. ரெண்டாவது பாடம், நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் என்ன கவனிக்க வேண்டும், இந்த வர்ணனையிலிருந்து நாம் என்ன கவனிக்க வேண்டும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ரெண்டாவது, எந்த அளவுக்கு இயேசு அவருடைய அடக்கத்தில் கனப்படுத்தப்பட்டார் என்பதை கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இயேசு அடக்கத்தில் கனப்படுத்தப்பட்டார். ரொம்ப இயேசு இங்கே கனப்படுத்தப்படுற பாருங்க. சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டார், ஆனால் அடக்கத்தில் கனப்படுத்தப்படுகிறார். அவர் அடக்கம் பண்ண விதம் அவரை ரொம்ப பெரிய விதத்தில் கனப்படுத்துறாங்க. அதை நீங்கள் குறிப்பாக அந்த காலத்து பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை இன்னும் பாராட்டுவீங்க. இப்போ நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் தெரியாதவர்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, இயேசு சிலுவையில் மரிச்சார், அப்புறம் அவரை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு கற்பாறையில் வெட்டியில் ஒரு கல்லறையில் வச்சாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இவ்வளோதான் தெரியும்னா நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த காலத்தில் சிலுவையில் அரைஞ்சவங்கள இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. மரித்த பிறகு அவங்கள சிலுவையிலேருந்து இறக்கி என்ன பண்ணுவாங்க, போய் இப்படி ஒரு கல்லறையில் வச்சுட்டு வந்துடுவாங்க போல இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ரோம வழக்கத்தை சொல்கிறேன். சிலுவையில் அரைஞ்சவங்கள ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வழக்கமாக அப்படியே சிலுவையிலே தொங்க விடுவாங்க. நாள் கணக்காக வேணும்னே சிலுவையிலே தொங்க விடுவாங்க. அதாவது மரித்த பிறகு சொல்கிறேங்க, நான் மரிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. முதல்ல ஸ்லோ டார்ச்சர் டெத். இது மரித்த பிறகும் வேணுக்குன்னு அப்படியே தொங்க விடுவாங்களாம். அந்த சரீரம் அழுகி போகும். இப்படி தான் நடக்குமா? மற்றவங்கள சிலுவையில் அறைய போ வழக்கமாக இப்படி தான் பண்ணுவாங்களாம். ரோம வழக்கம் அப்படி. பறவைகள்லாம் கொத்தும், சாப்பிடும், அப்படியே வேணுக்குன்னே அப்படியே விடுவானா. அடக்கமே பண்ண மாட்டாங்களாம் எவ்வளோ சரீரங்களை ரோமர்கள். வேணே இன்னும் அவமானப்படுத்தணும்னு மரித்த பிறகும் கூட. சில தடவை என்ன பண்ணுவாங்களாம், சிலுவையிலேருந்து இறக்கி வேணுக்குன்னே தரையில் தூக்கி போடுவானாம். இந்த நாய்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு. எப்படி இன்னும் அவமானப்படுத்தணுமோ அப்படி செய்வானா அவன். அதுவும் யாருக்கு அதிகமாக செய்வாங்களாம், தேச துரோகி என்று குற்றப்படுத்தப்பட்டு மரண தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அதிகமாக இப்படி செய்வாங்களாம். அடக்கம் பண்ணாமல் விடுவாங்களாம் வேணே. ஏன்? இவன் தேச துரோகியாய் மரண தண்டனை பெற்றவன். இயேசுவின் மேலே எழும்பின குற்றச்சாட்டு என்னது? ரோமர்களுக்கு விரோதமாய் துரோகம், தேச துரோகியாக தான் அவரை குற்றப்படுத்தினாங்க அநியாயமா. தன்னையே ராஜான்னு சொல்லிக்கிறாரு, ரோம ராஜாக்கு சேலஞ்சா வர்றாரு,
அப்படின்னு சொல்லி தான் அவர் சிலுவையில் அரைஞ்சப்போ கூட யூதர்களுடைய ராஜான்னு மேலே போர்டில் எழுதி போட்டான் பாரு. அப்போ வழக்கமாக போயிருக்குன்னா அப்படி போயிருக்கும். ஆனால் அப்படி போகவில்லை. எப்படி போச்சு? அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்ன்றது மட்டும் இல்லை, வழக்கமாக யூதர்கள் அடக்கம் பண்ணுற விதத்தை விட ரொம்ப ஒரு கனம் பொருந்தின விதத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். வழக்கமாக யூதர்கள் இந்த அடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரோமர்கள் பர்மிஷன் கொடுத்தா சிலுவையில் அறையப்பட்டவங்களை கூட பாடியை எடுத்து அடக்கம் பண்ணுவாங்கன்ற சொல்கிறாங்க. யூதர்கள் எப்போவுமே அந்த அடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஆனால் இயேசுடைய அடக்கத்தில் ரொம்ப பெரிய ஒரு கனம் அவருக்கு கிடைக்குது பாருங்க. ஏன்னா யார் அவர் அடக்கம் பண்ணுறா? அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு. அந்த ஆள் ஒரு பணக்காரர், அந்த ஆள் ஒரு கனம் பொருந்திய ஆலோசனைக்காரர். அந்த ஆலோசனை சங்கத்தில் இந்த ஆள் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு, பதவியில் இருக்கிறார், ஒரு உத்தமனா இருக்கிறார், நீதிமானா இருக்கிறாருன்னு மற்ற சுவிசேஷங்கள்லாம் சொல்லுது. அப்போ அவர் வந்து அடக்கம் பண்றாரு, நிக்கதேமும் வந்து அடக்கம் பண்றாரு. அப்போ இவங்கெல்லாம் வரதே இயேசுக்கு ஒரு பெரிய கனம் மாதிரி. அது மட்டும் இல்லை, எங்க அவர் அடக்கம் பண்ணாங்க? புதிய ஒரு கல்லறை. யூதர்கள் வந்து பொதுவாக வந்து ஒருத்தரை ஒரு கல்லறையில் வைக்க மாட்டாங்களாம், குரூப் கல்லறை வச்சுப்பாங்க. ஃபேமிலிக்கு ஒரு கல்லறை. இன்றைக்கு நம்ம ஒரு குழியை தோண்டி அதில் ஒருத்தரை வைக்கிறோம் போதும், அப்படி கிடையாது. ஒரு குரூப்பாக அப்படியே வச்சுருவாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கல்லறைன்ற மாதிரி அவர் வந்து யார் ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத ஒரு கல்லறையில் வைக்கப்பட்டார். புதிய கல்லறை. எவ்வளோ பணம் செலவழிக்கப்பட்டு தெரியுமா இயேசுனுடைய அடக்கத்தில்? யோவான் சொல்கிறாரு, நிக்கதேமு வந்து ஹெல்ப் பண்ணுறாராம். யார்? யோசேப்பை. 100 பவுண்டு நறுமண பொருட்களை கொண்டு வராராம். 100 பவுண்டுனா இன்றைக்கு கணக்கின்படி 72 பவுண்டு வெயிட்டு, அல்லது 33 கிலோகிராம் வெயிட்டு சொல்கிறேன், நறுமண பொருட்கள். இதை வந்து வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இன்னைக்கு இது வாங்கினா எவ்வளோ இருக்கும், இதனுடைய விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? குறைஞ்சபட்சம், ரொம்ப குறைஞ்சபட்சம் வந்து 1 கோடி அந்த மாதிரி இருக்குமா. ஆக்சுவலாக அதனுடைய வேல்யூவை இன்னைக்கு சொல்கிறது கஷ்டம்ன்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த பொருட்களை சோர்ஸ் பண்ணுறதே கஷ்டம், இன்னும் கஷ்டமாக இருந்தது. அதனுடைய விலை ரொம்ப அதிகமாக. ஸோ ஆகவே 2-3 பல கோடிகளாக கூட இருந்திருக்கலான்றாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட செலவில் ஒருத்தர் அடக்கம் பண்ணால் கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க? கொட்டி வச்சிருக்கு போல இருக்கு, இது தேவையா? இயேசுனுடைய அடக்கத்தில் ரொம்ப பெரிய பணம் செலவிடப்பட்டது. ஏன்? இந்த மனிதர்கள் யோசேப்பு, நிக்கதேமுலாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக இருந்தாங்கன்றாங்க. சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க, ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து இயேசுவை கனப்படுத்துகிறான், வேணுக்குன்னு இவ்வளோ செலவழிச்சு பண்ணுறான். பெரிய ராஜா மறிக்கிறப்போ தான் இந்த மாதிரி செலவழிப்பாங்களாம். இந்த ராஜாவுடைய லெவலுக்கு அவரை அடக்கத்தை பண்ணுறான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இயேசு அவருடைய அடக்கத்தில் கனப்படுத்தப்பட்டார். சிலர் நினைக்கிறாங்க அவர் சிலுவையில் ஆவணப்பட்டார், அப்புறம் உயிரோடு எழும்போது தான் கனப்படுத்தப்பட்டார். கிடையாது. கனப்படுத்துறது வந்து அடக்கத்திலே தொடங்கிடுச்சு. உயிர்த்தெழுதல் அதில் உச்சகட்டமாக போகுது. இயேசு ரொம்ப பெரிய விதத்தில் கனப்படுத்தப்படுகிறார் இந்த அடக்கத்தில். எப்படி? இது வழக்கமாக விட்டா இப்படி நடந்திருக்காது. எப்படி இப்படி நடந்தது? இப்படி நடந்தது ரொம்ப பெரிய விஷயங்க. வழக்கமாக இப்படி நடந்திருக்கவே வேணாம். இப்படி நடந்தது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி நடந்தது? அது நம்முடைய 3வது பாடத்துக்கு நம்மை கொண்டு போகுது. 3வது பாடம் என்னன்னா, யோசேப்பினுடைய தைரியம். தி அன்யூஷுவல் கரேஜ் ஆஃப் ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பினுடைய தைரியம், துணிவு, இதனால நடந்தது. இது ஒரு காரணம். அந்த யோசேப்பு வந்து ரொம்ப தைரியமா இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு. அதை மார்க் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்றாரு பாருங்க. இதுவும் மார்க் மட்டுமே சொல்லுகிற ஒரு சின்ன டீட்டெயில், மற்ற சுவிசேஷங்கள் இதை பார்க்க முடியாது. யோசேப்பு வந்து ரொம்ப ஒரு தைரியமா போய் இதை செஞ்சார் என்றதை மார்க் சொல்லி காமிக்கிறார் பாருங்க. 43ஆம் வசனம் நல்ல கவனிங்க, க்ளோஸா வாசிக்கணும். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய், எல்லாம் சொல்லுங்க, துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டான். துணிந்து போயினா அது தைரியத்தை விட இன்னொரு லெவல் அதிகம். துணிந்து போறது ரொம்ப ஓவர் தைரியம், வழக்கத்துக்கு மாறான ஒரு தைரியம். துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை பிலாத்தினிடத்தில் கேட்டான். இது வந்து மார்க்கில் மட்டும்தான் வருது, மற்ற எல்லா சுவிசேஷங்களும் போய் கேட்டான்னு வருது, அவர் கொடுத்தாருன்னு வருது.
இந்த டீட்டெயில் வரல. இது வெறும் ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டு பெருசாக இதான் பிரசங்கியார்களாக உங்கள்கிட்ட இதாங்க பிரச்சனை, ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு பாயிண்ட் எழுப்புவீங்க பாருங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியம். இது இட் இஸ் யூனிக் டு மார்க். இது மார்க்கில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, மார்க் ஏன் இதை சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன், நிறைய பேர் கோலத்தனமாக ஓடிட்டாங்க. நிறைய பேர் கோலத்தனமாக ஓடிட்டாங்க. ஒரு சிலர் தான் இந்த மாதிரி தைரியத்தோடாங்க இந்த நேரத்தில் நிற்கிறாங்க. ஓடினவங்களில் சீஷர்களும் ஒன்று. இயேசுனுடைய மிக முக்கியமான க்ளோஸான 12 சீஷர்கள் யாருமே இல்லை இப்போ சீனில். நாம் அவங்கள தான் எதிர்பார்த்துருப்போம். யோவான் ஸ்நானன் மரிச்சப்போ யார் போய் அவருடைய பாடியை கலெக்ட் பண்ணது? அவருடைய சீஷர்கள். இப்போ இயேசுடைய சீஷர்கள் வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க வரல. யாரோ தெரியாத ஒரு ஆள், யோசேப்புன்ற ஒரு ஆள் வராரு. அவர் துணிந்து போறாரு. கான்ட்ராஸ்டை காமிக்கிறார் வேணுனே மார்க்கு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க, கோலத்தனமாக போயிட்டாங்க. இவர் யோசேப்பு துணிந்து போய் பாடியை கேட்கிறார். ஏன் துணிந்து போய்? அவருடைய தைரியத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் யோசேப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அவர் யார்? அவரை பற்றி என்ன சொல்லப்படுது? ஏற்கனவே சொன்ன, அவர் வந்து ஆலோசனை சங்கத்தில் முக்கிய ஒரு தலைவராக இருந்தார், கனம் பொருந்திய ஒரு மெம்பராக இருந்தார். அப்படின்னா ஆலோசனை சங்கம் தான் யூத மத தலைமைத்துவம். யூத தலைமைத்துவம்னே சொல்லலாம். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் எதுவுமே இல்லை. யூதர்களுக்கு, ரோமர்களுக்கு தான் பொலிட்டிக்கல் பவர் இருந்தவர்கள். யூதர்களுக்கு பவர்லாம் எங்கே இருந்தது? பிரதானாசாரியன், அந்த முக்கிய அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த ஆலோசனை சங்கம், அவங்க தான் இயேசுவை கூப்பிட்டு ஹியரிங் வச்சு குற்றவாளியின் தீர்த்து மரண தண்டனைக்கு பாத்துறன்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட போட்டு கொடுத்த ஆளுங்க. அதுதான் டாப் பவர்ஃபுல் பாடி ஜூயிஷ் வேர்ல்ட்ல. சான்ஹெட்ரின், ஆலோசனை சங்கம். அதில் இவர் ரொம்ப முக்கிய ஆளாக இருக்கிறாரு, பெரிய பணக்காராக இருக்கிறாரு. மத்தேயு சொல்றாரு இயேசுனுடைய சீஷனாக இருக்கிறாருன்னு மத்தேயு சொல்றாரு. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த யோசேப்பு இயேசுனுடைய சீஷன். ஆனால் யோவான் தெளிவுபடுத்துறாரு, ஆக்சுவலா இவர் ரகசிய சீஷனா இருந்தாரு. ரகசிய சீஷன் என்னது? வெளியே காமிச்சிக்கல. இயேசுவை நம்புறார் போல இருக்கு. இயேசுவை ஏதோ ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் போல இருக்கு. இயேசுடைய போதனைகளை கேட்டிருப்பார் போல இருக்கு. இயேசு செஞ்சதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பார் போல இருக்கு. ஆனால் ரகசியமா நம்புறார், ரகசியமா ஃபாலோ பண்றாரு, வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. ஏன்? வெளியே காமிச்சா இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை வெறுக்கிற ஆட்கள், இயேசுவை கொலை செய்யணும்னு திட்டம் போட்ட ஆட்கள், அவருடைய காலீக்ஸ் எல்லாமே இயேசுவை வெறுக்கிறாங்க. ஆகவே வெளியே காமிச்சிக்கவே மாட்டாரு. ஆனால் உள்ள இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதோ இயேசுவை பிடிக்குது அவருக்கு. ஆனா திடீர்னு இப்போ இது வரைக்கும் வெளியே காமிச்சிக்காத ஆளு திடீர் வந்து இப்போ எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்திடுறாரு. இயேசுக்காக இவ்வளோ ஒரு போல்ட் ஸ்டாண்ட் எடுக்கிற, இயேசுடைய பாடியை பெற்றுக்கொண்டு அவ்வளோ கனப்படுத்துறாரு. இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் பாருங்க. இது வரைக்கும் ரகசியமா இருந்தவர் இப்படி அவருடைய இயேசு மேல இருக்கிற அவருடைய பற்றையும் அன்பையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இப்படி தைரியமா ஆக்ட் பண்றாரு. இயேசுக்காக இவ்வளோ ஒரு போல்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாம. அவருடைய தைரியம் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அவருக்கு வந்து இதை செய்யாம இருக்கிறதுக்கு 1008 காரணம் இருந்தது. அது தெரியுமா உங்களுக்கு? அங்க போய் பிலாத்துக்கிட்ட பாடியை கேட்காம இருக்கிறதுக்கு 1008 காரணம் அவருக்கு இருந்தது. வேணும்னா அதெல்லாம் அது நிமித்தமா கேட்காம இருந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. போய் கேட்டா ரோம அரசாங்கமே இவரை சந்தேகப்படலாம் ஒருவேளை. ஏன்னா ரோம அரசாங்கம், பிலாத்து தான் இயேசுவை தேச துரோகின்னு தீர்த்து மரண தண்டனை கொடுத்து சிலுவையில் அறைய வச்சிருக்கிறார். சரிங்களா? இப்போ போய் எனக்கு அவருடைய பாடி வேணும்னு பிலாத்துக்கிட்டே போய் கேட்டா அந்த பாடியை பெற்றுக்கொண்டு அந்த பாடிக்கு அவ்வளோ ஒரு கனப்படுத்தி ஒரு அடக்கத்தை கொடுத்தா ஒருவேளை ரோம அரசாங்கமே இந்த ஆளை சந்தேகப்படும். தேச துரோகின்னு நான் சொல்லி சிலுவையில் அறைய வச்சிருக்கிறேன், இவருக்கு போய் இவ்வளோ கனமா? அப்போ நீ யாரு? நீனும் எங்க தேசத்துக்கு துரோகம் செய்றியா? உன்னையும் இன்வெஸ்டிகேட் பண்றோன்னு அவன் நினைக்கலாம் ஒருவேளை. பிலாத்தும் அந்த ரோம தலைவர்களும் அந்த ரோம அதிகாரிகளும் இவரை சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்க, ரொம்ப பெரிய டேஞ்சர் இருக்குது. there is a potential danger from the Roman authorities. அவங்கள்ட்ட இருந்து பிரச்சனை வரலாம் இதை செஞ்சா. அவர் பிலாத்துக்கிட்ட போறதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன், கற்பனை செய்கிறேன், யோசித்திருப்பார் போல இருக்கு. போகலாமா இல்லையா? போனால் அவனுங்க நம்மளை சந்தேகப்படுவானுங்களா? நம்ம தேவையில்லாமல் அவன் ரேடாரில் வந்துடுவோமா? இது செய்யலாமா இல்லையான்னு? இல்லை பரவாயில்ல போகலான்னு போகிறாரு. அவன்கிட்ட வம்பு ஒரு வேளை வரலான்னு தெரிஞ்சும் போகிறாரு. அதை விட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்னொரு
இதை விட முக்கிய காரணம் அவரை தடுத்திருக்கலாம். அது என்னன்னா, ரோமரில் விடுங்க. ஆக்சுவலாக ரோமர்கள் தயக்கத்தோடு தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதை விரும்பலாம் அவனுங்க. இந்த யூத மத தலைவர்கள் போட்டு கொடுத்து இவர் அரைங்க அரைங்க அரைங்கன்னு சொன்னதுனால தான் அரைஞ்சாங்க. இந்த யூத மத தலைவர் கூட்டத்தில் தான் இவர் இருக்கிறாரு. ஆனால் லூக்கா சொல்றாரு, இயேசுவை குற்றவாளி என்று தீர்த்து மரண தண்டனை கொடுக்குறப்போ இவர் சம்மதிக்கவில்லையா, சம்மதிக்கலை. லூக்கால வருது இது. இந்த ஆலோசனை சங்கம் இயேசுவை விசாரிச்சு, இவர் தேவதூஷணம் பண்ணிட்டாரு, இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் பாத்திரன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த முடிவுக்கு இவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஓட்டு எடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இவர் அக்ரி பண்ணல. யார்? யோசேப்பு. அப்போ அங்க இருக்கிற முக்காவாசி பேர் இயேசுவை கொலை செய்யணும்னு நினைக்கிறான். அவங்க மத்தியில் இவர் இருக்கிறாரு. ஏற்கனவே சம்பந்தம் வர தெரிவிக்கல அவங்க முடிவுக்கு. இப்போ போயிட்டு இயேசுடைய பாடியை இருந்தால் எடுத்து கனப்படுத்தி ஒரு பெரிய கனத்தோட மரியாதையோட அடக்கம் பண்ணாருன்னு இவருடைய பியர்ஸ், இவருடைய கலீக்ஸ், இவர் கூட வேலை செய்கிறவங்க, அந்த ஆலோசனை சங்கத்தில் இவர் கூட இருக்கிறவங்கலாம் கேள்விப்பட்டா இவருக்கு என்ன நடக்கலாம் யோசித்து பாருங்க. ஆல்மோஸ்ட் சர்டன் ரிஜெக்ஷன் பை ஹிஸ் ஜூயிஷ் பியர்ஸ். அதாவது அவருடைய யூத நண்பர்களால் அவர் ஒதுக்கப்படலாம், தள்ளப்படலாம். இது அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அப்போ உனக்கு இந்த இயேசு அவ்வளோ பிடிக்குமா? சரீரத்தை போய் இப்படி பிலாத்துக்கிட்ட கேட்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் உன் சொந்த கல்லறையில் வச்சு இவ்வளோ பணம் செலவழித்து இவ்வளோ கனம் கொடுத்து நாங்கள்லாம் இவர் கொலை செய்யணும்னு திட்டம் போட்டு ரொம்ப ஒர்க் பண்ணி பிரயாசப்பட்டு சாதிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இவருக்கு இவ்வளோ கனப்படுத்திருக்கிற நீனு. அப்போ நீ யாரு? நீ அவருடைய கொள்கையை சேர்ந்தாளா? நீ அவரை நம்புறாளா? அப்படின்னு இவரை ஒதுக்குவாங்களா ஒதுக்க மாட்டாங்களா? யோசித்து பாருங்க. அதனால தான் துணிந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்கிட்ட வர பிரச்சனையை விட இந்த யூதர்கிட்ட வர பிரச்சனை தான் பெருசு. இது அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா அவருடைய பதவி போகலாம், பதவியை இழக்கலாம், அவருடைய அந்தஸ்தை இழக்கலாம், அவருடைய சமுதாயம் அவரை ஏற்றுக்கொள்றது, அவருடைய அந்த சமுதாயம், அவருடைய வட்டாரம், அவருடைய சர்க்கிள் எல்லாம் பொல்லாத ஆட்கள். அந்த சர்க்கிளில் முக்கால்வாசி பேர், எல்லாம் இல்லை முக்கால்வாசி பேர், அவங்கெல்லாம் இவரை ஒதுக்கலாம். அவருடைய பணத்தை கூட இழக்கலாம், வாய்ப்பு உண்டு. சொல்லப்போனால் அவருடைய ஜீவனே இழக்கலாம். இயேசுவை கொலை செய்யணும் திட்டமிட்டு சாதிச்சவங்க. இப்போ இவர் இயேசுக்காக இப்படி ஒரு போல்ட் ஸ்டாண்ட் எடுத்தா எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேணா அவர் செய்யாமல் விட்டுருக்கலாம் இதை யோசேப்பு. இதெல்லாம் தாண்டி தான் செஞ்சார். அதனால தான் மார்க் சொல்றாரு துணிந்து போய் கேட்கிறாருன்னு. இன்னொரு காரணம் சொல்றேன், அவரை தடுத்திருக்கக்கூடிய இன்னொரு காரணம். ரோமர்கள்ட்ட இருந்து ஆபத்து வரலாம், யூதர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வரலாம். இயேசு மரிச்சிட்டார், அதுவும் இன்னொரு காரணம் அவரை தடுத்திருக்கலாம். இயேசு மரிச்சிட்டார். அட்லீஸ்ட் அவர் இப்படி யோசித்திருக்கலாம், அட்லீஸ்ட் இயேசு உயிரோடு இருந்தால் நம்ம ஏதாவது துணிஞ்சு போய் செஞ்சு அவரை எப்படியாவது உயிரை காப்பாற்றிருக்கலாம். இப்போ மரிச்சிட்டாரே, முடிஞ்சது கதை. நான் சம்மதிக்கலை, ஆனாலும் இவனுங்க கொலை பண்ணிட்டானுங்க. இப்போ மரிச்சிட்டாரு, இப்போ போய் அடக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆள் போயிட்டாரு. இப்போ போய் நம்ம எதுக்கு இவ்வளோ போய் ரிஸ்க் எடுக்கணும்? தேவையில்லாத வம்பை எதுக்கு விலை கொடுத்து வாங்கிக்கணும்? மறிச்சிட்டார் இல்லையா, விட்டுறலாம் அப்படின்னு யோசித்திருக்கலாம் அவர். அல்லது இப்படி யோசித்திருக்கலாம், நல்ல வேலை நான் இவ்வளோ நாளாக ரகசிய சீஷனா இருந்தேன், இப்போ பாரு அவருக்கு என்ன வம்பு வந்தது, இப்படியே விட்டுறலாம், யாருக்கும் தெரிய வேணாம். அல்லது இப்படி கூட யோசித்திருக்கலாம், எப்படி வேணா யோசித்திருக்கலாம்னு சொல்ல வரேன். இப்படி அவமானப்பட்டு மறிச்சார்னா நிச்சயமா ஏதோ அவர்கிட்ட சரியில்லை, கடவுள் அவரோட இல்லை. அதான் பழைய ஏற்பாடும் சொல்லுது இல்லை, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அதெல்லாம் அந்த வசனம் நல்லா தெரியும் அவருக்கு. மத தலைவர் பாருங்க, எப்படி வேணா யோசிச்சிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி துணிந்து போய் பாடியை கேட்குறாரு. இன்னொரு தடை அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தடை சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் இது முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது தான். இதுவும் இயேசு உயிரோட எழும்ப போறாருன்னு அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தெரியாமலே இவ்வளோ போய் செய்கிறாரு. இயேசு உயிரோட எழும்ப போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? உயிரோட எழும்ப போறாருன்னு எதிர்பார்த்தாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதிர்பார்த்தாருன்னா ஏன் அடக்கம் பண்ணிட்டு பெரிய கல்லை கொண்டு வந்து அடைச்சிட்டு போனோம்? இயேசுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக பார்க்குறாரா ஈஸ்டர் ஞாயிறு அன்றைக்கு வெளியே வர்றதுக்கு? உயிர்த்தெழுதல அவரும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கலங்க. இயேசுடைய சொந்த சீஷர்கள் கூட அவர் உயிரோடு எழும்புவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு ஆக்சுவலாக சொன்னார், திரும்ப திரும்ப சொன்னார், நான் உயிரோடு எழும்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன்னு சீஷர்கள்ட்ட சொன்னார். எல்லாத்தையும் சொல்ல அவங்களே எதிர்பார்க்கல, இவர் எங்கே எதிர்பார்த்துருப்பாரு?
இவர் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. அடக்கம் பண்ணாரு, கனத்தோடு அடக்கம் பண்ணாரு. இயேசு உயிரோட எழும்புவார்னு தெரியாமலே இவ்வளோ பண்ணிட்டாரு. ஆச்சரியமா இருக்கு இந்த மனுஷனை பார்க்குறப்போ. எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இல்லை, இதெல்லாம் தாண்டி துணிந்து போய் செய்கிறாருன்னா அவருக்கு காரணம் இருந்திருக்கும். என்ன மாதிரி காரணம் இருந்திருக்கும்? எந்த காரணத்தின் நிமித்தமாய் செய்யாமல் இருந்திருக்கலான்னு சொன்னேன். இப்போ எந்த காரணத்தின் நிமித்தமாய் செஞ்சிருப்பாருன்னு சொல்கிறேன். எந்த காரணத்தின் நிமித்தமாக செஞ்சிருப்பாரு? நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு நீதி நியாய உணர்வு இருந்ததுன்னு நினைக்கிறேன். He had a sense of justice that motivated him. ஒரு நீதி நியாய உணர்வு. லூக்கா சொல்றாரு, இவர் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். எல்லா சுவிசேஷங்களும் என்ன சொல்றாங்க? இவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தாராம். தேவனுடைய ஆளுகைக்காக காத்திருக்கிறாரு. தேவன் மேல ஒரு பற்று இருக்குது. அவருடைய ராஜ்யம் தான் பெஸ்ட். இந்த மனிதர்கள் அநியாயமா ஆள்றாங்க, இந்த அநியாயம்லாம் உலகத்துல இருக்கு அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு இருக்குது பாருங்க. அதனாலதான் இயேசுவை அந்த ஆலோசனை சங்கம் தவறாய் குற்றச்சாட்டி குற்றவாளி என்று தீர்க்கிறப்போ இவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. சம்மதிக்காத மைனாரிட்டியில் இவர் இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு நீதி நியாய உணர்வு இருக்கு. இது அநியாயம், இவருக்கு இப்படி பண்ணக்கூடாது, இவர் தப்பே செய்யலை, இவரை போய் தேவதூஷணம் பண்ணிட்டாருன்ட்டு அவர் கொலை செய்யணும்னு பண்றதெல்லாம் தப்பு. இது அநியாயன்ற உணர்வு இருக்குது பாருங்க. அவருக்கு தப்பு செய்யாத மனுஷனை போய் இப்படி கொலை செஞ்சிட்டாங்களே, அவருக்கு நம்ம இப்போவாது கனம் செலுத்துவோன்ற ஒரு நீதி நியாய உணர்வு அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, அவருடைய மனசாட்சி அதுவும் ஒரு காரணம் நினைக்கிறேன். அவர் இப்படி துணிந்து செய்யறதுக்கு அவருடைய மனசாட்சியும் ஒரு காரணம். நான் நினைக்கிறேன் அவருடைய மனசாட்சி அவரை உந்தி தள்ளுது. சில நேரம் நம்முடைய மனசாட்சி அப்படியே ஓன்னு சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். கேட்டிருக்கீங்களா? போய் பண்ணு, நீ தான் பண்ணணும், நெல்லு, பரவாயில்ல ஒரு ஸ்டெப் எடு, உன்னால தான் பண்ண முடியும், நீ தான் அது கரெக்டானாலும் போ. வேணா மனசாட்சி ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. மனசாட்சி என்ன பண்ணுவாங்க? வாய முடி. ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. ஒன்றும் இல்லை, ஃபோனை எடுத்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா ஆஃப் ஆகிடும் இல்லை, அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு ஆஃப் ஆகிடுது. இப்போ நிறைய பேர் மனசாட்சி ஆஃப் பண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. மனசாட்சி ஒன்று சொல்லுது, இவங்க பண்ணுறது ஒன்று. இவருடைய மனசாட்சி சொல்லுது, இல்லை நீ பண்ணு, உன்கிட்ட கல்ற இருக்கு, சிலுவைக்கு பக்கத்திலே கொல்கத்தா மலை பக்கத்திலே இருக்குது, புது கல்ற, அவரை கனப்படுத்து போ. மனசாட்சி சொல்லுதுன்றது மட்டும் இல்லை, வேத வாக்கியத்தையும் கீழ்ப்படியணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்து இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா இருப்பார் அவர். வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. உபாகமம் 21, 22, 3 இப்படி மரத்தில் தூக்கப்பட்ட ஆளை அதே நாளைக்கு அடக்கம் பண்ணணும். ரோமன்ட்டு விட்டு அடக்கம் பண்ணாமலே போயிடுவாங்க. இவர் போனா பிலாத்து கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பெரிய சான்ஸ் உண்டு, மற்றவங்க போனா கிடைக்குமான்னு தெரியல. இவர் பெரிய ஆளு. அப்போ வேதத்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீதி நியாய உணர்வு, மனசாட்சி, வேதம். இந்த வேதமும் மனசாட்சியும் பவர்ஃபுல் காம்பினேஷன். ஒன்று சொன்னாலே பொதுவாக பண்ணிடணும். என்னங்க, வேதம் சொன்னாலே பண்ணிடணும், அல்லது மனசாட்சி சொன்னாலே அநேகமாக ரைட்டாக தான் இருக்கும். சிலர் மனசாட்சியே ஏடாவிடமாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக ஒன்று சொன்னாலே போதும். ஆனால் ரெண்டுமே சொல்லிச்சுன்னா நிச்சயமாக பண்ணிடணுங்க. அதுக்கு எதிர்த்து போகவே போட. வேதமும் சொல்லுது, மனசாட்சியும் சொல்லுதுன்னா நிச்சயமாக பண்ணிடணும். மார்ட்டின் லூத்தர் வேதத்துக்கும் மனசாட்சிக்கும் கீழ்ப்பட்டவர். அவருடைய உதாரணம் ரொம்ப அற்புதமான உதாரணம். யோசேப், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப் பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு மார்ட்டின் லூத்தர் தான் மனதுக்கு வராரு. மார்ட்டின் லூத்தரை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சீர்திருத்தத்தை தொடங்கினவர். இன்றைக்கு இப்படி ஒரு சபை இருக்குதுன்னா ப்ராட்டஸ்டன்ட் சபை. அதுக்கு காரணம் இந்த சீர்திருத்தம், ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன். 500 ஆண்டுக்கு முன்னால் நடந்த ஒரு சீர்திருத்தம். அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, கிறிஸ்தவ சபை ஐரோப்பாலெல்லாம் வெறும் கத்தோலிக்க சபை தான், கத்தோலிக்க சபை தான். உலகத்தில் இன்னொரு பகுதியில் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ன்னு அது இன்னொரு குரூப் இருக்கும். இவ்வளோதான். ப்ராட்டஸ்டன்ட் இந்த மாதிரி சபைகள் எங்கேயுமே உலகத்தில் அந்த காலத்தில் இல்லை. அந்த கத்தோலிக்க சபையில் பாருங்க, எல்லா நிறுவனங்கள்லையும் ஸ்தாபனங்கள்லையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? அந்த மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலத்தில் 500 வருஷம் முன்னால் ஐரோப்பாவில் இந்த கத்தோலிக்க சபையில் பல விதமான தவறான காரியங்கள் நுழைஞ்சிருச்சு. ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாவ மன்னிப்பை பணத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ்.
கடவுள் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? இயேசு நமக்காக சிலுவையில் மரிச்சார், ரத்தம் சிந்தப்பட்டது, நாம் அவரை நம்பும் போது பாவம் மன்னிக்கப்படுது. ஆனால் கத்தோலிக்கர்கள்ட்ட அந்த காலத்தில் அட்லீஸ்ட் அதை எப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்கள் மரித்த பிறகு ஒன்று டைரெக்டாக பரலோகம் போகலாம், இல்லைன்னா பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு இடம், ஒரு பர்கட்டோரின்னு சொல்லுவாங்க, நடு இடம் மாதிரி. பரலோகமும் கிடையாது, நரகமும் கிடையாது, அது ஒரு அந்தரத்தில் மாதிரி. அங்கே போயிடலாம் நீங்கள். அதாவது நீங்கள் சூப்பரான ஆள்னா நேராக பரலோகம் போயிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே இந்த நடு இடத்துக்கு போயிடுவீங்க, பர்கட்டோரின்ற ஒரு இடம். இங்கேருந்து நீங்கள் பரலோகம் லெவலுக்கு அப்கிரேடு வாங்கணும்னா, பெறணும்னா, யாராவது இங்கேருந்து தள்ளி விடணும், அல்லது வேறு பெரிய ஆள் யாராவது உங்களுக்காக ஜெபிக்கணும், அல்லது ஒரு பெரிய செயின்ட் ஏதாவது பண்ணணும், அல்லது பூமியில் உங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது புண்ணியம் செய்யணும். என்ன தேவை பண்ணால் யாராவது பெரிய ஆளுங்க ஜெபிச்சா இங்கேருந்து உங்களை அப்படியே அப்கிரேட் பண்ணி விட்ருவாங்க எங்கே பரலோகத்துக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட அந்த காலத்தில் அட்லீஸ்ட் இருந்தது பாருங்க. இது இருக்கிறது ஒரு விஷயம், ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மாதிரி நினைக்கலாம். ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறீங்க கேளுங்க, இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு ஜனங்கள்கிட்ட போதிக்கிறது மட்டும் இல்லாமல், சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இதை இன்னொரு லெவலில் கொண்டு போய் இதை தவறாக பயன்படுத்திட்டாங்க. ஒரு பிரசங்கியார், மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ஒரு பிரசங்கியார் மார்ட்டின் லூத்தர் அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறாரு. அவர் பிரசங்கம் பண்ணுறாராம், ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாராம்? ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாரு. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ எப்படி பிரசங்கம் பண்ணுறாராம்? உங்களுக்கே தெரியும், உங்கள் சொந்தக்காரங்க சிலர் பர்கட்டோரியில் இருக்கிறாங்க, பாவம்லாம் அவங்க அங்கே இருக்கிறது. நம்ம எதாவது பண்ணால் அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடலாம் இல்லையா? உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கே பாக்ஸ் இருக்குப்பாங்க, இங்கே உங்கள் ஆஃபரிங்க போடுங்க, இங்கே டைங்குன்னு காய் நீங்கள் விழுந்ததுன்னா அவங்க ஆவி சொயங்குன்னு அங்கே போயிடும். அது எங்கள் அப்பா டிரான்ஸ்லேஷன். When the coin in the coffers rings, the soul from purgatory springs. மார்ட்டின் லூத்தரை பற்றி தமிழில் ஒருத்தர் பெஸ்ட்டாக பேசியிருக்காங்கன்னா எங்கள் அப்பா பேசியிருக்காங்க. யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய 500வது ஆனிவர்சரி அன்னைக்கு பேசினாங்க, 2017. 500 ஆண்டு அந்த சீர்திருத்தம் தொடங்கினதுலேருந்து அதனுடைய ஆனிவர்சரியில் பேசினது. அப்போது மார்ட்டின் லூத்தர் இதை கேட்டுக்கிட்டு இருக்காராம். இப்படி பிரசங்கம் பண்ணுறார் ஒரு ஆள், நீ ஆஃபரிங் கொடுத்தா அவங்க ஆத்மா பர்கட்டோரியிலேருந்து பரலோகம் போயிடும், பாவம் மன்னிக்கப்பட்டுரும். மார்ட்டின் லூத்தருக்கு கொதிக்குது உள்ள, எப்படி இந்த மனுஷன் பாவம் மன்னிப்பை விலைக்கு விற்கிறாங்களே, இந்த அநியாயத்தை யார் தடுப்பா அப்படின்னு இவர் அதுக்கு விரோதமாக எழுத தொடங்குறாரு. அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு சர்ச்சு கதவுல எழுதி போடுறாரு. அது மட்டும் இல்லை, மற்ற சில தவறுகளையும் குற்றச்சாட்டை தப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, இந்த வெறும் போப்பு சொன்னால் மட்டும் நான் ஏற்றுக்க முடியாது, இது வசனத்தோட ஒத்து போகணும். போப்புனுடைய அதிகாரத்தை விட வசனத்தினுடைய அதிகாரம் தான் பெருசு. மற்ற சில காரியங்களையும் தவறு கண்டுபிடிக்கிறாரு அவங்களுடைய டாக்டர்ல. அவங்க எப்படி போதிக்கிறாங்களாம், ரட்சிப்பு கிரியையினால வருதுன்ற மாதிரி போதிச்சிடுறாங்க. கிருபை பிளஸ் கிரிய, விசுவாசம் பிளஸ் கிரிய. மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இல்ல ரட்சிப்பு கிருபையினால மட்டுமே, விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒரு ரட்சிப்பு இது. அவங்க என்ன சொல்றாங்க, சபைக்கும் வேதத்துக்கும் ஈக்குவல் அத்தாரிட்டி இருக்கு. மார்ட்டின் லூத்தர் சொல்றான், வேதத்துக்கு தான் சபை, வேதத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் எழுத தொடங்குறாரு. ட்ராக்ட் எழுதுறாரு. அந்த ட்ராக்ட் கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் ஆகுது, அப்படியே பிரிண்டிங் ப்ரெஸ் வேறு அப்போ வந்துருச்சு, எல்லாம் பரவுது. இவர் கடைசியில் ஒரு புரட்சியை கலப்புற மாதிரி ஆயிடுச்சு. இது அவங்க காதுக்கு போயிடுது. யாரு? போப் கேள்விப்படுறாங்க. போப் மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்க ராஜா எல்லாம் கேத்தலிக்ஸ். ஊர் ராஜாவும் கேத்தலிக்கு, போப் அவரோட பெரிய ஆள். அவர் சொன்னால் ராஜாவே கேட்பார், எல்லாம் கேத்தலிக்கு. இவங்க கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்றாங்க. என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க, ஜனங்களை சபைக்கு விரோதமாக கிளப்பிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் எழுதி பரப்புற, நீ யார், நீ என்ன இந்த மாதிரி பண்ணுற, எங்களுக்கு முன்னால் ஆஜராகு அப்படின்னு ஒரு ஹியரிங் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் டயட் ஆஃப் வேர்ம்ஸ் 1521. அங்கே வா, நீ பத்திரமா வரலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், பத்திரமா முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்றாங்க. அந்த ஹியரிங்கில் ராஜாவே உட்காந்துக்கிட்டு இருக்கார், எம்பரர் சார்ல்ஸ் V. அங்கே அவர் நிற்கிறப்போ அவருக்கு முன்னால் மார்ட்டின் லூத்தர் எழுதின அந்த ட்ராக்ட் புக்கெல்லாம் வைக்கிறாங்களாம். இதெல்லாம் நீ தான் எழுதுனியா அப்படின்னாங்களாம். அவர் சொன்னார், நான் தான் எழுதினேன், இப்போவே எங்களுக்கு முன்னால் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கு அப்படின்றாங்களாம். நான் எழுதுனதெல்லாம் தப்பு,
ஏதோ ஒன்றும் தெரியாமல் எழுதிட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க, என்ன சபைக்கு விரோதமாக போயிட்டேன், போப்புக்கு விரோதமாக போயிட்டேன், ராஜாவுக்கு விரோதமாக போயிட்டேன், அதிகாரத்தை நான் இது பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, வாபஸ் வாங்கிடு. இப்போவே வாபஸ் வாங்கினா உன்னை சும்மா விட்டுறோம். அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு நாள் கொடுங்க, முக்கியமான மேட்ரு, ஜெபம் பண்ணிவிட்டு வரேன், யோசித்துட்டு வரேன்ட்டு போகிறாரு. போயிட்டு அன்று இரவு அவருக்கு பெரிய ஒரு இது யோசிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அடுத்த நாள் வராரு. வர்றப்போ அவர் சொல்கிற வார்த்தைகளை வாசிக்கிறேன் கேளுங்க. அன்லெஸ் அவர் வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறாராம், ராஜா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு. அன்லெஸ் ஐ எம் கன்வின்ஸ்ட் பை ஸ்கிரிப்சர் அண்ட் பிளெயின் ரீசன், அப்படின்னா வேத வசனமும் அறிவும், அதை வச்சு நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணலனா, அதை வச்சு எனக்கு என் நம்பிக்கையை நீங்கள் மாற்ற முடியலனா, I do not accept the authority of the popes and the councils, for they have contradicted each other. வேதத்தை வச்சு எனக்கு காமிங்க, வெறும் போப்புகள் மற்றும் கவுன்சில்களுடைய அதிகாரத்தை நான் ஏற்க மாட்டேன். என்ன அவங்க தங்களுக்குள்ளேயே முரண்பாடாக இருக்கிறாங்க, தங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. My conscience is captive to the word of God. என் மனசாட்சி கடவுளுடைய வார்த்தைக்கு சிறைப்பட்டு இருக்குது. என் மனசாட்சி இதை சொல்றது தான் செய்ய அனுமதிக்குது. என்ன இது சொல்லுது, இந்த மாதிரி பாவ மன்னிப்பை விலைக்கு விற்கிறது தப்புன்னு. My conscience is captive to the word of God. I cannot and I will not recant anything, for to go against conscience is neither right nor safe. மனசாட்சிக்கு விரோதமாய் போறது சரியும் இல்லை, பாதுகாப்பானதும் இல்லை. அதனால நான் ஒன்றையும் வாபஸ் வாங்க முடியாது, வாபஸ் வாங்கவும் மாட்டேன். God help me, here I stand, I can do no other, so help me God, amen. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னால் வேற எதுவும் செய்ய முடியாது, எனவே எனக்கு உதவும் ஆண்டவரேன்னு சொல்றார். அவ்வளோதான். அவரை அங்கே அவுட்லா என்று தீர்க்கிறாங்க. அவுட்லா, இங்கிலீஷில் அவுட்லானா, சரி இப்போ நீ பத்திரமா வந்திருக்க, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீ போன பிறகு உன்னை பிடிச்சி கைதி செஞ்சு ஜெயிலில் போட்டு உன்னை மரண தண்டனை கொடுக்க போகிறோம். அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்டுக்காக. என்ன ஒரு ஸ்டாண்ட் அது, வசனம் அப்படி சொல்லுது, நான் அதை மாற்ற முடியாது. போ, நீ யாராக இருந்தாலும், ராஜாவாக இருக்கலாம், போப்பாக இருக்கலாம், வசனத்துக்கு முரண்பாடாக நான் நடந்துக்க முடியாது, நான் எழுதுனதை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவரை அவுட்லான்ட்டாங்க, போக விட்டாங்க. சரி போன்னு பிடிச்சிக்கிறோம் ஒன்று. அப்புறம் போகிற வழியில் என்ன நடந்தது, அவர் ஒரு காட்டு பகுதி மாதிரி அது வழியாக போயிட்டு இருக்கிறப்போ யாரோ அவரை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணி இன்னொரு பெரிய ஒரு மேன்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க. பார்த்தா இன்னொரு அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு லோக்கல் அதிகாரி, இவனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு இவரை கொண்டுவாங்கன்னு தெரிஞ்சு இவரை கிட்னாப் பண்ணி போய் இவங்களை பத்திரமா வச்சு அங்கே இருக்கிறப்போ தான் புதிய ஏற்பாடை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்படியே சீர்திருத்தம் அப்படியே பரவுது. அவர் எடுத்த ஸ்டாண்டு பாருங்க, அவரை கதையை முடிச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் வேற விதமாக அவரை பாதுகாத்து அதன் மூலமாக பெரிய ஒரு புரட்சியை தொடங்கி இப்படிப்பட்ட சபை இன்னைக்கு இருக்குதுன்னா அந்த மனுஷன் எடுத்த அந்த ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் அங்கே முடியாதுன்னா வாபஸ் வாங்க முடியாது. அதனால தான் இப்படிப்பட்ட சபை இருக்கு. இங்கே ஒரு புல்பிட் சென்டரில் இருக்கு, வேதம் இதன் மேலே இருக்கு, இங்கே ஒரு மனுஷன் போதிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா வேற மாதிரி சபை தான் இருந்திருக்கும், ஆல்டர் பெருசாக இருந்திருக்கும், இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்க சிரிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே அப்படிதான் இருந்திருக்கும். புல்பிட்ட சென்டரில் வைங்கன்னு சொன்னது ரிஃபார்மர்ஸ் தான், தெரியுமா உங்களுக்கு? எப்போ இதை சென்டரில் வைப்பா, பிரசவம் பண்ணு, அதுதான் முக்கியம். இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் அது பெரிய முக்கியமே கிடையாது. அவங்க எடுத்த ஒரு துணிவு, ஒரு தைரியமான ஒரு முடிவு. அதனால தான் இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட சபைகள் இருக்குது. நம்ம இப்படி ஆராதிக்கிறோம், இப்படி இந்த விதத்தில் நம்ம தேவனை தொழுது கொள்கிறோம். என்ன பாருங்க, ஒரு மனுஷன் எடுக்கிற ஒரு முடிவு துணிந்து செய்யறப்போ தலைமுறை அதுக்கு எஃபெக்ட் உண்டாகலாம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப் துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டான். என்ன போனாலும் பரவாயில்ல, போ, என் பதவி போனால் பரவாயில்ல, என்னுடைய அந்தஸ்து, பணம், உயிரே போனால் கூட பரவாயில்ல, நான் இயேசுக்காக இதை செய்ய போறேன்னு போனான். அடுத்தது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது இழந்திருப்பானா, ஒருவேளை இழந்திருக்கலாம், அவனுடைய பதவி போயிடுச்சா, ஒருவேளை போயிருக்கலாம். ஆனால் இழந்ததோட அவன் பெற்றுக்கொண்டது அதிகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அவனுடைய மோட்டிவேஷனை சொல்லிகிட்டு இருக்கேன். நீதி, நியாய உணர்வு, அது மட்டும் இல்லை, மனசாட்சி,
வேதம். கடைசியாக இன்னொரு மோட்டிவேஷன் சொல்கிறேன். இயேசுவின் மேலே இருந்த அன்பு, இயேசுவின் மேலே இருந்த அன்பு. ஏன் இப்படி துணிந்து போனான்? நான் நினைக்கிறேன் ஹையஸ்ட் மோட்டிவேஷன், இருக்கிறதுல பெரிய மோட்டிவேஷன் வந்து இயேசுவின் மேலே இருந்த அன்பு. இயேசுவின் மேலே ஒரு பற்று உண்டாயிடுச்சு. இயேசுவை பிடிச்சிருச்சு அவனுக்கு. அவன் வந்து இயேசு இப்படி தவறாக குற்றச்சாட்டப்பட்டதே அவனுக்கு பிடிக்கல. சம்மதிக்கலாம் வாங்க, அவருடைய மரணத்தை தடுக்க முடியல. ஆனால் இப்போவாது அவருடைய சரீரத்தை கனப்படுத்தி அன்பு காட்ட விரும்புகிறான்னு நினைக்கிறேன். அவன் இயேசுடைய சீஷனாக இருந்தான்னு மத்தேயு சொல்கிறாரு, ரகசிய சீஷனாக இருந்தான்னு யோவான் சொல்கிறாரு. அப்போ இப்போ இதுக்கு மேலே சான்ஸ் கிடைக்காது இயேசு மேலே இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு. அவருடைய பாடியை இவனுங்க அலங்கோலமாக நடத்திட்டானுங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். அவருடைய பாடியை கனப்படுத்துறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பக்கத்திலேயே கல்ற இருக்கு, இவருக்கு சொந்தமான கல்ற. இவர் போனால் பிலாத்து கொடுப்பார் பெர்மிஷன், வச்சிடலான்னு போய் அன்பின் நிமித்தமாக அவர் செஞ்சார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்பின் நிமித்தமாக நாம கூட ரிஸ்க் எடுப்போம். நாம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேளை ஒரு ஆபத்து நேரிடலான்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஒரு ரிஸ்க் இருந்தாலும் நாம பூந்தாங்க இறங்கி நிற்க மாட்டோமா? எல்லாருக்காகவும் நிற்க மாட்டோம். நாம அதிகமாக அன்பு கூறுவர்களுக்காக எதையும் நாம செய்வோம். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழிப்போம். ஏன்னா நம்ம நேசிக்கிறவங்க. ரிஸ்க் எடுப்போம். அவர் இயேசு அன்பு கூர்ந்ததுனால இப்படி செஞ்சாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் யோசிக்க வருது பாருங்க. அதாவது இந்த மனுஷனுக்கு தடுக்கக்கூடிய காரியம் நிறைய இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அவரை செய்ய வைக்கிறதுக்கும் இருக்குது. ஆனால் இவ்வளோ சொல்லியும் உண்மை என்னவென்றால் அவர் செய்யாமலையும் போயிருக்கலாம். அது வேற விதமாக நடந்திருக்கலாம். கம்ப்ளீட்டாக வேற விதமாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி போகாததுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? தேவன் இதை செய்தார். யோசேப்பின் மூலமா ஆக்சுவலாக யார் செஞ்சது? தேவன். இது வெறும் யோசேப்பினுடைய தைரியம் மட்டும் இல்லை, யோசேப்பு துணிந்து இறங்கி வேலை செஞ்சார்ன்றது மட்டும் இல்லை, தேவன் இப்படி பண்ணணும்னு ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். அவருடைய பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கார். அதுக்குன்னு யோசேப்பு ஆயத்தப்படுத்தினார். அதுக்குன்னு யோசேப்பு இந்த காலத்தில் எழுப்பினார். யோசேப்பை கொண்டு இதை செய்தார். தேவன் செய்தார், தேவன் செய்தார், தேவன் செய்தார். இதுதான் 4வது பாடம். தேவன் செய்தார். ஏன் செய்தார்? அவருடைய குமாரனை அவர் கனப்படுத்த விரும்பினார். இயேசு மீட்பின் வேலையை முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது, கதறி சிலுவையில் மரிச்சார். இப்போ வந்து கனப்படுத்துறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உயிர்த்தெழுதல் கூட காத்திருக்க தேவையில்லை, இப்போவே கனப்படுத்த தொடங்குறாரு. அதனால தான் யோசேப்பை ஆயத்தப்படுத்தி எழுப்பி கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து இதை செய்ய வச்சார் பாருங்க, செய்ய வச்சார். எப்படி எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா, இது வெறும் யோசேப்புடைய தைரியம் மட்டும் இல்லைங்க. தேவன் செய்தார்னு எப்படி நான் சொல்ல முடியும்னா, முன்னாலே எழுதி வச்சிட்டார் தேவன். யோசேப்பு அப்போ எழுமின ஆளு. தேவன் 800 ஆண்டுக்கு முன்னாலேயே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இயேசு இப்படி தான் அடக்கம் பண்ணப்படுவார்னு எழுதி வச்சிட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 53 திரும்புங்க. ஏசாயா 53 9ஆம் வசனம் 6ஆம் வசனம்லாம் அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்லுது. நம்ம எல்லாரும் வழி தப்பி போய் ஆடுகளை போல வழி தப்பி போயிட்டோம். அவர் மேலே நம்முடைய அக்கிரமத்தை விழப்பண்ணினார். 7ஆம் வசனம்லாம் அவர் வாயை திறக்கவே இல்லை. இயேசு வந்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி போல வாயை திறக்காமல் இருந்தார்னு சொல்லுது பாருங்க. ஏசாயா 53:7. இது வந்து 800 இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே 800 ஆண்டு முன்னாலே எழுதப்பட்டது. 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தை சொல்லுது. ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அப்புறம் 9ஆம் வசனம் அவருடைய அடக்கத்தை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். விட்டிருந்தா, ரோமர்கள்ட்ட விட்டிருந்தா துன்மார்க்கரோட தான் இருந்திருப்பாரு. அவனுங்க வேற விதமாக நடத்தியிருப்பாங்க அவர் பாடியை. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். தேவன் முன்னாலே எழுதி வச்சிட்டார், மரிக்கிறப்போ ஐஸ்வர்யவானோடு இருப்பார், ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் இருப்பார். அப்படிப்பட்ட கணம் அவருக்கு கொடுக்கப்படும்னு அவர் எழுதி வச்சுட்டதுனால கரெக்டாக அந்த நேரத்துக்குன்னு ஒரு ஆளை எழுப்புறார். நம்ம நினைப்போம் ஆலோசனை சங்கத்தில் போய் இயேசுவுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆள் இருப்பாங்களா? பொல்லாத பரிசேயர்கள், சதுசேயர்கள், இயேசுவை வெறுத்தவங்க, அவங்க மத்தியில் யாரும் இயேசு நம்ப மாட்டாங்கன்னு நினைப்போம். நாம கரெக்டாக அங்கேயும் ஆள் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் எல்லாத்துலேயும் ஆள் வச்சிருக்கிறாரு. நாம் நினைப்போம். அதான் எலியா சொன்னார் பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொன்னார். அவருக்கு பாருங்க, அவருக்கு ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு, தன்னை குறித்த பரிதாபம். நான் ஒருத்தர் தான் ஆண்டவரை பின்பற்றுறேன். ஆண்டவர் சொன்னார், அப்படிலாம் கிடையாது, நான் 7000 தீர்க்கதரிசி வச்சிருக்கிறேன், உனக்கே தெரியாது.
அமைதி. ரொம்ப நினச்சிக்க வேண்டாம் உன்னை பற்றி. நான் ஒருத்தர் தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவர் எப்போவுமே கரெக்டாக அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார். அவரை கொஞ்சம் காலமாகவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டார். இயேசுவை ஏற்கனவே நம்ப தொடங்கிட்டார். இயேசு மேலே அவருக்கு ஒரு பற்று உண்டாயிடுச்சு. அது அப்படியே பெருகிட்டே வருது. இயேசுடைய விசாரணை அப்போ இயேசுவை பார்த்துருப்பார். அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்துருப்பார். ஒரு சிலுவையில் தொங்கினப்போ இயேசுடைய அன்பை பார்த்துருப்பார். இயேசு மற்றவங்களை மன்னிச்சவங்களை பார்த்துருப்பார். இதெல்லாம் பார்க்க அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, இவரப்போ எப்படி பண்ணிட்டாங்களே, இவருக்கு நான் ஏதாவது செய்யணும். கொஞ்சம் காலமாகவே தேவன் அவர் ஆயத்தப்படுத்திட்டு வராரு பாருங்க. இதெல்லாம் தேவன் செய்கிற செயல். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா எல்லா காரியத்தையும் அவருடைய திட்டத்தின்படி சில காரியங்களை தேவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வராரு. டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஒன்று கூடி வர வைக்கிறாருன்னு அவர் அப்படி செஞ்சாதான் கரெக்டாக அந்த நேரத்தில் எல்லாம் அப்படியே கிளிக் ஆகும். கரெக்டாக எல்லாம் அப்படியே மாட்டோம் பாருங்க. தேவன் செய்யலைன்னா நான் சொல்கிறேன், இவர் துணிஞ்சு போயிருக்க மாட்டார். போகணுமா இல்லையான்ற முடிவு எடுக்கிறப்போ ரொம்ப பெரிய முடிவு பாருங்க. போலான்ற முடிவு தேவன் இவரை ஊந்தி தள்ளினதுனால போய் பிலாத்துக்கிட்ட கேட்குறாரு. பிலாத்து பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம் தெரியுமா உங்களுக்கு. வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். சிலுவையில் அரைஞ்சது நான், அந்த பாடியை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், நீ போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். யோசேப்பு கொஞ்சம் பெரிய ஆள் தான், ஆனாலும் பிலாத்து அவரோட பேர் ரொம்ப பெரிய ஆள். அங்கே பிலாத்தினிடத்தில் தயவை கொடுத்ததும் தேவன் தான். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி செய்தது தேவன். ஏன் சொல்கிறேன், இதை நம்ம அப்ளை பண்ண வேண்டும். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் சிலர் இருக்கிறீங்க, தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் காலமாகவே உங்களுக்குன்னு ஒரு பாதையை கொடுத்து, ஒருவேளை உங்கள் சிலருக்கு பதவியை, அந்தஸ்தை, பணத்தை, ஒரு சமுதாயத்தில் ஒரு கௌரவத்தை, ஒரு ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுத்துருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கொஞ்ச காலமாகவே சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசம், அன்பு பெருகி கொண்டிருக்கலாம். உங்களை ஆயத்தப்படுத்தியே வந்திருக்கலாம். அப்படியே ஒருவேளை நீங்களும் அவருக்காக, நீதி நியாயத்துக்காக ஒரு போல்ட் ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கணும் என்பதை அதற்காக தேவன் அப்படி செஞ்சிருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நான் எல்லார்ட்டையும் பேசலை இப்போ, ஆனால் நிச்சயமாக ஒரு சிலர்கிட்ட பேசுகிறேன். எப்போவுமே அப்படியே ரகசிய ஒரு சீசனாகவே இருந்துட்டா முடியாது. அப்படி இருக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. இயேசுவை நாம் உண்மையிலே நம்புகிறோம் என்பதை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஒரு போல்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. நாட்டில் அநியாயம் நடந்து கொண்டிருக்குமானால் அதை எல்லாரும் போய் பூந்து காரியத்தை சரி செய்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் ஒரு சிலரை தேவன் கரெக்டாக வச்சிருக்கிறார். அவரோட நீங்களா இருக்கலாமான்றதை நீங்கள் தான் ஜெபம் பண்ணி பார்க்கணும். எல்லாரையும் நான் சொல்ல வரல, திருப்புன்னு அப்படியே பூந்து அப்படியே இறங்கி தைரியமாக ஏதா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஞானம் இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆனால் லூத்தர் சொன்னார்ல, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அடுத்த நாள் நான் வாபஸ் வாங்க முடியாது, இதுதான் போ அப்படின்ற. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா? எப்போவுமே அப்படியே ஆயத்தத்திலே இருந்தால் பத்தாது. எப்போவுமே சத்தியத்தை கேட்டுகிட்டே இருந்தால் பத்தாது. வெறும் சத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு இருந்தால் பத்தாதுங்க. வெறும் விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டு மட்டும் இருந்தால் பத்தாது. சில நேரம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். தைரியமாக இப்படிதான், இதுதான் சரி, இதுதான் மனசாட்சிக்கு ஒத்து வருகிற காரியம், இதுதான் வேதத்துக்கு ஒத்து வர காரியம், இதுதான் நீதி நியாயத்துக்கு ஒத்து வர காரியம், இதுதான் இயேசுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வருங்க. ப்ரிப்பரேஷன் காலம்னு ஒன்று இருக்கு, டிசிஷன் காலம்னு ஒன்று இருக்கு, முடிவெடுக்க வேண்டிய நேரமும் ஒன்று இருக்கு, அப்புறம் செயல்பட வேண்டிய நேரமும் இருக்குது. சாம் கமலேசன் ஒரு பாட்டு பாடுவார், பாஸ்டர் சாம் கமலேசன், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாய் இருக்காதே. யோசேப்பு சில நேரம் ஒரு காரியத்தை செய்யறதுக்குன்னே ஒரு ஆளை எழுப்புறார் தேவன். அந்த மாதிரி இருக்கிறீங்க சிலர். யோசேப்புலாம் பாருங்க, இந்த காரியத்தை தாண்டி அவரை பற்றி எதுவுமே நம்ம வாசிக்க முடியாது. இதுக்கப்புறம் அவர் எங்கே போனார், என்ன ஆனார் ஒன்றுமே தெரியாது நமக்கு. அவர் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய காரியமே இதாக இருந்திருக்கலாம். அவர் ஏதோ சின்னதாக செய்கிறேன்னு நினச்சி செஞ்சார்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்சதை செய்கிறேன், எனக்கு கல்ற இருக்குது, நான் கொடுக்குறேன், அவருக்கு எனக்கு பெர்மிஷன் கேட்டால் கொடுப்பார், ஒரு கேட்குறேன், சின்னது ஏதோ செய்கிறாருன்னு நினச்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கல்லறை எப்படி ஆயிடுச்சு,
இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைன்னு பேர் பெறல, அது இயேசு அந்த கல்லறையிலிருந்து தான் வெளியே வந்தார்னு பேர் பெற்றுச்சு. காலியான ஒரு கல்லறை உயிர்த்தெழுதலின் வல்லமையை உலகத்துக்கு எடுத்து காண்பிக்கிற ஒரு கல்லறையாய் அது பேர் பெற்று விட்டது. யோசேப்பு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் அவர் செஞ்ச செயலுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குமோன்னு. காலாங்காலமாக அது இங்கே எழுதப்பட்டு பிரசங்கிக்கப்படுமோன்னு. நம்முடைய செயல்லாம் அந்த மாதிரிங்க. சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். கடவுளுக்காக நீங்கள் ஒரு காரியத்தை துணிந்து செய்கிறப்போ அதனுடைய எஃபெக்ட் தலைமுறையாக இருக்கும். சில காரியங்களை நம்ம இழக்க மாட்டோம்னு ஒன்றும் கிடையாது. சில நேரம் இழப்போம் சில காரியங்களை. யோசேப்பு ஒருவேளை இழந்திருக்கலாம், பதவி இழந்திருக்கலாம், அவங்க யூத மத தலைவர்கள் மற்றவங்க அவங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதெல்லாம் இழந்திருக்கலாம் அவர். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு நிச்சயமாக இயேசுனுடைய சீஷர்கள் அவங்களாம் இவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஒரு குடும்பத்தை இழந்தாலும் இன்னொரு குடும்பத்தை அவர் பெற்றிருப்பார். அப்படிதான் கடவுளுக்காக நீங்கள் துணிஞ்சு செய்கிறப்போ சில நேரம் காரியங்கள் இழப்பீங்க. ஆனால் இயேசுவே சொல்லிட்டார், நீ என்ன இழக்கிறியோ நூறத்தனையா உனக்கு இந்த வாழ்க்கையிலையும் தரேன், மறுமையிலையும் தரேன். அப்போ நாம் யோசித்து பார்ப்போம், எழுந்து நிற்போம். இது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் போல்டாக தைரியமாக இயேசுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு உங்களை நடத்துகிறாரா தேவன்? அதுக்குன்னே உங்களை ஆயத்தப்படுத்திட்டு வந்திருக்கிறாரா? இவ்வளோ காலமாக ஆயத்த காலத்தில் இருந்தீங்களா? இப்போ முடிவெடுக்க காலம் வந்துருச்சா? சமுதாயத்தில் இயேசுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற காலம் வந்துருச்சா? இந்த தேசத்தில் இயேசுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற காலம் வந்துருச்சா? உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் இயேசுக்காக ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சா? உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்கூலில் இயேசுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சா? உங்கள் வீட்டில் இயேசுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சா? நீங்கள் ஜாம் பண்ணி பாருங்கள். ஞானத்தோட முன் செல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் தாமே எங்களை நடத்த வேண்டும். உமக்காக ஞானத்தோடு துணிந்து காரியங்களை செய்ய நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய செயல் தலைமுறை எஃபெக்ட் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்டவர்களை மட்டும் நீர் நடத்துவீராக. அந்த விதத்தில் முட்டாள்தனமாக ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டாம் யாரும். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கிற ஒரு காரியம் இருக்குது, இப்படி துணிந்து செய்கிற காரியங்கள் இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஞானத்தோடு உம்முடைய கிருபையினால் உம்முடைய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் ஒரு போல்டு ஸ்டாண்டை தைரியமாய் இயேசுக்காக நிற்க எங்களை பலப்படுத்த ஆண்டவரே, பயன்படுத்த ஆண்டவரே. எங்களை கொண்டு எங்கள் வீட்டையும் எங்கள் தெருவையும் எங்கள் பட்டணத்தையும் எங்கள் நாட்டையும் இந்த உலகத்தையும் அதிகமாக மாற்றும் ஆண்டவரே. இயேசுடைய நாமத்தை எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.